ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க. அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி ஆமா. அப்படின்லாம் நீங்க செல்வம் பார்த்திருப்பீங்க. கொட்ட போகுது. பெட்டி செல்வம் கொட்ட எடுத்துட்டு போகுது போங்க. அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்திருப்போம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல ஒரு 5 ராசி முதன்மையா இருக்கு. அதுல முதலாவதா இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றி அடையும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கு அடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. மேஷ ராசி 7.5 இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஏதாவது சொல்லுங்க சார். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து தனக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்துல இருக்கக்கூடிய ராசி அவர்கள் தான். ஏன்னா கடந்த காலத்துல 3ல குரு சுகமில்லாத ஒரு இடம், 5வது இடத்துல கேது, 11வது இடத்துல ராகு உட்கார்ந்தார். குறிப்பா மேஷராசி எதில் கஷ்டப்பட்டிருப்பாங்களோ இல்லையோ, வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷமாவே நிலையில்லாத ஒரு ஓட்டத்துல தான் வாழ்ந்திருப்பாங்க. எடுக்கிற முயற்சிகள் பல இடங்கள்ல அவர்களுக்கு தவறுதலான முடிவுகளா போயிருக்கும். சில மேஷராசிக்காரர்கள் சரியான முடிவு எடுக்கணும்னு நினைச்சாலும் கூட நீங்க சரியா எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க எடுத்த முடிவை நீங்கள் செயல்படுத்தி இருந்தா கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிருக்கும். அடுத்தவங்கள்ட்ட இவங்க அட்வைஸ் கேட்டே கடந்த காலகட்டங்கள்ல நல்ல நல்ல வாய்ப்புகளை இழந்திருப்பார்கள். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பலமுறை பதிவு பண்றதுதான், ஆடு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புவாங்க. வெகுளியா இருந்து ஏமாறக்கூடிய குணம் உண்டுங்க. அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிடக்கூடிய குணம் மேஷத்துக்கு உண்டு. அவங்களுடைய அந்த இன்னசென்ஸை நிறைய பேர் பயன்படுத்தி தான் கடந்த காலகட்டங்கள்ல அவர்களை அடிமையாக பார்த்தார்கள். மேஷராசிக்காரர்களே அன்போடு சொல்றேன், 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை தயவு கூர்ந்து தொடங்குங்க. ஏன்னா சனி எல்லாரும் சொல்லுவாங்க நீதிமான், சனி ஒன்றும் பண்ண மாட்டாருன்னெலாம். சத்தியமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சனி பகவான் நாம் வாழ்க்கையில செஞ்சிருக்கக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற பலன்களை நிச்சயம் தருவார். நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் இந்த 7.5 சனி மிகப்பெரிய பாக்கியத்தை தரும். நாம் செய்த கர்ம வினைகள் எதா இருந்துச்சுன்னா இந்த 7.5 சனி கண்டிப்பா நம்மளை பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாதத்தில் இருக்கக்கூடிய சவால் எதுவாக இருக்கும்னா, 7.5 சனி காலகட்டங்கள்ல வேலையிலையும் பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் 12வது இடத்துல மறைகிறார். அப்ப தேவையில்லாத விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். ஏன்னா 7.5 சனியில இப்ப விரய சனி நடக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விரய சனியை சுபவிரயமா நீங்க பண்ணணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நல்ல காரியத்துக்கு இவங்க செலவு பண்ணணும், தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணணும், வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும், அன்வான்டான விஷயத்துக்குள்ள போய் தலையை விடக்கூடாது, தேவையில்லாத முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மே மாசம் 26ஆம் தேதி குரு உச்சமடைஞ்சிருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்துல குரு உச்சமடையும் பொழுது கண்டிப்பா சுபகாரிய நிகழ்ச்சிகள் அவங்க வீட்டுல நடக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்றவங்களுடைய கனவுகள் நனவாகும். சார் வாடகை வீட்டிலேயே சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு பிடிச்ச இடம் அமையலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு அற்புதமான வீடு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும் சார், ஒரு ஸ்கூட்டி எடுக்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு பழைய வண்டிக்கு தொடர்ந்து பழுது பார்த்துக்கிட்டே இருக்கும், இது ஏதாவது சில விஷயங்களில் மாற்றலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் அருளோடு வாகன பிராப்தம் கிடைக்கும். திறமை இருக்கு சார், தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உதவிகள் சரியா கிடைக்காம இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் புதியவருடைய வருகையும் புதியவருடைய அனுபவங்களும் இவங்களுக்கு உதவியா இருந்து புதிய தொழிலில் தொடங்கி அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல மேஷராசிக்காரர்கள் வனவாசமா வாழ்ந்திருப்பாங்க. வீடை பிரிஞ்சு வாழ்ந்தேன், மனைவியை பிரிஞ்சு வாழறேன், குடும்பத்தை பிரிஞ்சு வாழறேன், அல்லது சொந்த ஊரை விட்டு நான் வெளியில இருக்கேன், நான் நம்ம பூர்வீகத்துக்கு போய் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிலையான இடத்துல குடிபுகக்கூடிய அமைப்பு கடவுள் தருவார்.
அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்த மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், அமைதியை கடவுள் கொடுப்பார். மெயினா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். நவம்பர் 17க்கு அப்புறம் இவங்க கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு மேஷராசிக்கு கடவுள் தரப்போறாருங்க. அதே மாதிரி இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த 1.5 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்த மேஷராசிக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா புத்திர பாக்கியம் அடுத்த 6 மாதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு சரியான வரன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயசுல இருக்கக்கூடிய மேஷராசிக்கு இந்த வருஷத்துல கல்யாண பலன் கூடி வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உச்சகுரு 8 பார்க்கும் பொழுது ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு இணக்கமான சூழலோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேஷத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா 10வது வீட்டை குரு பார்க்கிறாருங்க. 10 குரு பார்க்கறது புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் பெற்றுத்தரும். குறிப்பா நவம்பர் 17க்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சே தீரும். இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க வேற வேலைக்கு தான் போவீங்க. அந்த வேலை உங்களுக்கு ஒரு நல்ல வேலையா இருக்கணும்னு மட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். குறிப்பா 10வது வீட்டுல பாவ கிரகம் அமர்றது ரொம்பவே நல்லது. அப்ப ராகு 10ல வரும் பட்சத்துல நிச்சயமாக ஒரு பதவியும் பொறுப்பும் புகழும் மேஷராசிக்கு அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். பல பேருடைய வெளிநாட்டு கனவு விரய சனியில நிச்சயமா நனவாகும். ஏன்னா அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு நேரடியா பார்க்கிறாரு. இப்ப தொலைதூர பயணங்கள் வெற்றி அடையும். பிஆர் ரிலேட்டடா இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சரியாகும். சார் வெளிநாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் உங்களுடைய கனவுகளை கண்ணை மூடிட்டு தொடங்கலாம். ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியே நடந்தாலும் இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பெயர்ச்சி இருக்கிறது. நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி நவம்பர் 17க்கு பிறகு வரக்கூடிய ராகுகேது இவங்களுக்கு கண்டிப்பான இடமாற்றத்தையும் ஊர் மாற்றத்தையும் எல்லை மாற்றத்தையும் பெற்றுத்தரும். 4வது வீட்டுல கேது வர்றதுனால மட்டும் மேஷராசிக்காரர்கள் வண்டி வாகனத்துல டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். தாயோடு பேசும்போது அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் அம்மாவை மதிச்சு வாழணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல மேஷராசி தாயோடு சில முரண்கள் ஏற்படும். அம்மா ஒன்று சொன்னா பிள்ளைக்காகாது, பிள்ளை ஒன்று சொன்னா அம்மாக்காகாது. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படும். 10ல் ராகு வந்ததுக்கு பிறகு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது உங்களை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் பண்ணாலோ உங்களை தேவையில்லாத கார்னர் பண்ணாலும் கூட கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் அமைதியாக ஒரு 3 மாதம் கடந்து போனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல ராஜாவாக தான் இருப்பீங்க. 1000 நல்ல விஷயங்களை சொன்னாலும் 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மழை உங்களை சுற்றி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மழையை காப்பதற்கு குடை போல நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மேஷராசிக்கு ஒரு அற்புத பலன்களை தரும். பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரிதான், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது சஷ்டி திதி அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு மனதார முருகனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் விளக்கு அருமுக நாயகனை 6 தீபம் போட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபடும் போது அந்த முருகப்பெருமான் இந்த 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார். அடுத்த 6 மாதத்திற்கு அற்புதமான கிரகங்களுடைய நகர்வு இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே அதை அன்போடு பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 7.5 சனி நடக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் புண்ணிய காரியத்தினுடைய பலன்களை நம்ம செய்ய செய்ய நம்மளோட பாவ பலன்கள் குறையும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களால் முடிஞ்ச உதவி எது வேணாலும் செய்யுங்க. உதவின்னு சொல்லிட்டா பெருசா பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறதுலாம் இல்லை. இல்லாத ஒருத்தவங்களுக்கு மனதார நீங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு புண்ணியம்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தர்ம காரியங்களில் மேஷராசிக்காரர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த 7.5 சனி அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு நவகிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அவர்களை காப்பாற்றும். ரிஷபராசிக்குள்ள டாப் நாச் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே, பெட்டி எங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதை பத்தி ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய குரு 3வது இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஸோ பொதுவாக குரு பகவான் 3, 6, 8, 12ஆம் இடத்தில் மறைவது பெரிய பலம் தராது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4வது வீட்டில் இப்போ கேது இருக்காரு ஜாதகப்படி. 10வது இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காங்க. லாபத்தில் சனி பகவான் இப்போ சஞ்சரிக்க போறாங்க அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு. அடுத்து வரக்கூடிய நவம்பர் 17ஆம் தேதி ரிஷபராசிக்கு 3வது இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கேது வந்துருவாரு. அதற்கு அடுத்தது ராகுவும் இடத்துக்கு முன்னாடி மாறி வராரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க டாப் நாச் தான் ரிஷபராசி. பட் எதில் கவனமாக இருக்கணும்னா இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களில் 3ஆம் இடத்து குரு தேவையில்லாத முரண்களை உருவாக்க பார்க்கும். உங்களால் உருவாக்கப்பட்டவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு ரொம்ப காயப்படுத்துவாங்க. நீங்கள் யார் நல்லவங்க நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய பெரிய மன உளைச்சல்களை ஏற்படுத்துவார்கள். ரிஷபராசி இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாதத்தில் ஒரு புது உத்வேகம் பிறக்கும். அதை நம்ம மறுக்கவே முடியாதுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறார்.
அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு 100 மடங்கு வெற்றி அடையும். 3வது நபர்களால் பெரிய அனுகூலமும் பெரிய திருப்பமும் பெரிய வளர்ச்சியையும் கடவுள் ஏற்படுத்துவார். நேற்று தொடங்குவதற்கு தயங்கிய காரியங்களை ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய காலகட்டங்களில் தொடங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள். பல பேருக்கு 4ஆம் இடத்தில் கேது வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருட காலம் என்பது நிம்மதியான தூக்கம் ரிஷபராசிக்கு இருந்திருக்காது. சந்தோஷமா ஒரு இடத்துல நிலையா படுத்திருக்க மாட்டாங்க. இங்கதான் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எங்க மச்சான் இருக்குன்னு கேட்டா இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு எங்க இருப்போம்னு எனக்கு தெரியல, சாயங்காலம் எங்க போவோம்னு தெரியல அப்படின்னு தான் ரிஷபராசி வாழ்ந்திருப்பார்கள். பல ரிஷபராசிக்காரர்கள் வனவாசமான வாழ்க்கையை கடந்த ஒரு வருட காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. சார் எல்லாம் இருக்கு சார், அரிசி இருந்து பருப்பு இருந்து அறுசுவையோட சாப்பாடு இருந்தா கூட குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட முடியலன்னா நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. பட் நவம்பருக்கு பிறகு அந்த காலகட்டங்கள் மாறும். இப்ப வீட்டுல வந்து சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் சுபத்துவத்துக்குரிய அத்தனை விஷயங்களும் அந்த மனையில மங்கள பொங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பல பேருடைய வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தீராத கடன் சுமை இந்த வருஷத்துல அவங்க கண்டிப்பா தீர்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பண விஷயங்கள்ல பல தட்டுப்பாடுகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் வாங்கின காசு கொடுக்க முடியல சார், கொடுத்த பணம் எங்களுக்கு வராம இருந்துச்சு அப்படின்ற சிக்கல்கள்லாம் சரியாகும். கொடுக்கல் வாங்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதகமான பலன்களை அது பெற்று தரக்கூடியதா இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல காதல் மலரக்கூடிய ராசி அடுத்த 6 மாசத்துல நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசி இருக்கு. ஏன்னா ரிஷபராசி வந்து பொதுவா சுக்கிரனை அடிப்படையானது. இவர்கள் எங்க நின்னாலும் இவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இயற்கையாகவே இருக்கும். அவங்க சிரிச்சா போதும், நடந்தா போதும், நின்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபத்துக்கு அந்த ஒரு குணம் இயற்கையா உண்டு. அவங்க ஒரு வசீகர தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த குரு நேரடியா 7ஆம் இடத்தை பார்ப்பதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் காதல் கைகூடும். நிறைய காதலர்கள் வீட்டுல சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரப்போஸே பண்ணாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் மியூச்சுவலா லவ் பண்ணி கூட எங்களுக்கு கல்யாணம் வீட்டுல ப்ரப்போஸ் பண்ணி கூட தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்த 6 மாதத்தில் அதை ப்ராசஸ் பண்ணி வீட்டுல பேசுங்க. கண்டிப்பா அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 வருடத்துல கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் பல்வேறு இடர்களையும் இன்னல்களையும் நிச்சயம் அனுபவிச்சிருப்பாங்க. அதை மறுக்கவே முடியாது. பெரிய ஒரு அன்பு, அந்யோன்யம், பாசம் பற்றை அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ரிஷபம் எப்படின்னா இவங்க கொடுக்குற லவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கம்மியா தான் கிடைக்கும். அதுலயே ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மன உளைச்சல் அவங்க கிட்ட இருந்தது. என்னன்னா நான் ஒரு 100% டெடிகேஷனா இருக்கேன், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஆனா எனக்காக ஏன் நீங்க நேரத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய மன உளைச்சல் அடைஞ்ச ராசி ரிஷபராசி. ஆனா இந்த குரு உச்சம் அடைகிறதுனால, ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சம் அடைந்து அவர்களுக்கு 3இல் மறைந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அப்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். கணவன் மனைவி உறவுக்குள் இல்லாத அந்த இருந்து வந்த புரிதல்கள் எல்லாம் சரியாகி அவர்களுக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் காதலும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். பல பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ரிஷபராசியில ஒன்று சேரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதிய உறவுகளால் இவர்களுக்கு பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஏற்கனவே பல விஷயங்களை தொடங்கணும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஹெல்ப் கிடைக்கும். இது சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டா போதும், ரிஷபராசி பத்திக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் கடவுள் அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார். 10இல் ராகு இப்போதைக்கு இருக்கு. நவம்பர் 17க்கு பிறகு அந்த ராகு 9வது இடத்துக்கு வரார். 9ல ராகு வரும் பொழுது மட்டும் நவம்பருக்கு பிறகு தந்தை வழி சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். அப்பாவுக்கு அவ்வப்போது தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயங்கள்ல தேவையில்லாத சில முரண்கள் ஏற்படலாம், மனக்கசப்புகள் வரலாம். அதுலலாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பணவரவு அடுத்த 6 மாசத்துல ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கும். லாபத்துல சனி இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் 5 ரூபா வந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதுல கொஞ்சம் நீங்க வரவுக்கு மிஞ்சின செலவை இல்லாம கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதும். மற்றபடி தெய்வத்தினுடைய அருளோடு இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அடுத்த 6 மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள் அன்போடு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னா ஆரம்பத்துல சொன்னதுதான், யாரோடு சேருகிறீர்கள், யாரோடு பழகுகிறீர்கள் என்றதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். தேவையில்லாத நண்பர்கள் இந்த காலகட்டங்கள்ல அமைவார்கள். உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ள இவங்க போய் மாட்டிப்பாங்க. ஸோ அப்ப அன்பை யார்கிட்ட கொடுக்குறீங்க, பாசத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு தகுதியான நபர்களிடத்தில் நீங்கள் உண்மையாக பழகும் பட்சத்துல அது வலியை கொடுக்காது. அன்பை வந்து வேளுக்கரைச்ச நீர் மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதோட வலி உங்களை ஆற்றுப்படுத்தவே முடியாது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அப்படின்றது வேண்டுகோள். இவங்களோட கோவில், இவங்க போக வேண்டிய கோவில் பரிகாரம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ சோமவாரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு புடி வில்வத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த எம்பெருமான மனதார இவர்கள் அர்ச்சித்து பிரார்த்தனை செஞ்சுட்டு நமசிவாயன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர தீபம், 5 முக தீபத்தை அந்த எம்பெருமானுக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக மனதால வழிபடும் போது
கடவுளுடைய அருளோடு இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் விலகும். குறிப்பா குருவாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமே பொதுவா நவகிரகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அவரை மனதார வழிபடும் பொழுது அத்தனை நவகிரகத்தினுடைய ஆற்றல்களும் இவருடைய குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உண்மையாவே மிதுன ராசி வந்து ரொம்ப சாஃப்டான ராசியா? யார் எது சொன்னாலும் ஓகே, ஓகே அப்படின்னு சைலண்டா போறவங்களா? அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த அடுத்த 6 மாசம்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஜென்ம குரு நடந்துட்டு இருந்தது. ஜென்ம குரு அப்படின்னு எடுத்துட்டா சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி. தன் மனசுக்குள்ளே பல விஷயங்களை போட்டு போட்டு புதைச்சுக்கிட்டு அதனால பெரிய வலிகளை அனுபவிக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள். அழகா கேட்டீங்க, சாஃப்டான குணமானு, ரொம்ப இயற்கையானவர்கள். எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் நான் எந்த பொருள் எடுக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அன்பாகவும் இருக்க தெரியும், ஆக்ரோஷமாகவும் இருக்க தெரியும். மிதுன ராசியை நம்ம எப்பவுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன்னா ஒத்த இரட்டையர்கள் அப்படின்னு ஒரு வடிவத்தை தான் அந்த மிதுனத்துக்கு சிம்பிளா வச்சிருப்பாங்க. மிதுனம் என்னை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணுனுடைய அம்சமாக வாழ்வார்கள். கஞ்சியும் சாப்பிடுவோம் சார், நான் கறியும் சாப்பிடுவோம் சார், தரையிலையும் தூங்குவேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் படுத்து தூங்குவோம்னு சொல்லக்கூடியவர்கள். சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய ராசி மிதுனம். என்ன அப்படி அடாப்ட் பண்றதுனால என்னவோ தெரியல, அவங்களுக்கு கடவுள் கொடுக்கறதெல்லாம் பெரிய வழிதான். ஏன்னா அவங்களுக்கு மிஞ்சினது ஏமாளி மாதிரி தான் இருப்பாங்க. நான் மிதுனம் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, அந்த கூட்டத்திலே எல்லாத்தையும் இழுத்து போட்டு அதுதான் செய்யும். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு ஓடும். கடைசியில யாருமே அதுக்குரிய சரியான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. ரெகக்னிஷன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா எப்பொழுதுமே இந்த சமூகத்துல யாரெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பெரிய மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒதுங்கி போங்க, அவன் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டான்னு அவனை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா இயல்பாக அனைவரிடத்திலும் சிரிச்சு பேசக்கூடிய ஒருத்தரை இந்த உலகமும் சமூகமும் அலட்சியப்படுத்தும். அப்படி ஒரு மிதுன ராசி தான் இன்னைக்கு வழியை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜென்ம குரு எப்படா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கடவுளுடைய அருளோடு மிக அற்புதமான நேரம். மிதுன ராசிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த அடுத்த 12 மாதம்னே நான் சொல்லுவேன். அதுல குறிப்பா பார்க்கும் பொழுது பார்த்தா 2ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மனதளவில் அவங்களுக்கு இருந்து வந்த பல வழிகளுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுப்பார். இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு, ஆனா அதை சரியா செயல்படுத்தியிருக்க முடியாது. நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா நடந்திருக்கும். குடும்ப விஷயங்கள்ல குடும்ப விவகாரங்கள்ல கூட பெரிதளவுல ஒரு பெரிய நிம்மதியான தெளிவான முடிவுகளை அவர்களால் எடுக்க முடியாமலே இருந்தது. ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்தில் பல முடிவுகளை எடுத்து மிதுனராசிக்காரர்கள் பல்வேறு சாதனைகளை நிச்சயம் செய்வார்கள். அதுல படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய துறையில அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா நல்ல மெரிட்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல அமையும். அதே மாதிரி வார்த்தைகள்ல தடுமாற்றம், வாக்கு கொடுத்துட்டு என்னால காப்பாற்ற முடியல, சில விஷயங்கள் நான் பேசினா கூட தப்பா போய் சேருது அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளான மிதுனராசிக்காரர்கள் எல்லாம் சபையில கூப்பிட்டு வச்சு அலங்கரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதியே இல்லை சார், எனக்கு சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்றவங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் அருளோடு குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலத்தை 2ஆம் இடத்து உச்ச குரு ஏற்படுத்தும். மிதுனராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷத்துல நிறைய சவால் வந்து நண்பர்களால நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ரத்த சம்பந்தமான உறவுகளால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. தைரியமே இல்லாம தான் வாழ்ந்தாங்க இந்த ஒரு வருஷமாவே. ஏன்னா 3ல கேது. முயற்சி பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ண முடியாது. எடுக்கணும்னு நினைப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தாலே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஆனா கடைசி வரைக்கும் வருவாங்க, யோசிப்பாங்க, எட்ஜ் வரைக்கும் வந்து நின்றுட்டு இது வேணாம்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கிடப்புல போட்ட விஷயங்கள் பல உண்டு மிதுனத்துக்கு. அதெல்லாம் அவங்க துணிச்சலா செஞ்சிருந்தாலே இன்னைக்கு முருக புண்ணியத்துல எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஆனா கடந்த கால கிரகங்கள் அவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரல. ஏன்னா யாரை நம்பினாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. இவங்க யாரை வந்து நம்புறாங்களோ அவங்க தான் பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. அது பெருசா நம்பி நம்பி ஏமாந்த ராசி மிதுன ராசின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல உச்சமடைகிற குருவால மிதுன ராசிக்காரர்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பாக அமையும். அடுத்த 6 மாசத்துல ஒரு பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அல்லது ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ல அழகா சூப்பரா லக்ஸரியான இடத்துல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி குடி போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சார் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 2 வீலர் வாங்குவாங்க. சைக்கிள் என்ன 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார்ல வாங்குவாங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விமானத்தில் பறக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியான வாகன பிராப்தம் இந்த வருடம் முழுக்க இருக்கு. பல மிதுனராசிக்காரர்கள் தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்கலாம் இந்த வருஷத்துல நீங்க கண்ணை மூடிட்டு தொழில் தொடங்கலாம். அடுத்த 11 மாதத்தில் இவர்கள் தொடங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும். தாயோடு இருந்து வந்த முரண்கள் விலகும். அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சாங்கன்னா அது சரியாயிடும். பல பேர் சொந்த ஊர் சொந்த பூமியில தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணி பெரிய சக்சஸ் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்து புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல புத்திர பிராப்தம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் மிதுனத்துக்கு. அப்போ உடல் ரீதியா மன ரீதியா இருந்த நோய் எதா இருந்துச்சுன்னா சரியாகும்.
அதற்கு அடுத்தது கொடுக்கல் வாங்கல், பண விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சரியாகும். 3வது நபர்களால் இருந்த அழுத்தம் சரியாகும். சார் நான் தப்பே பண்ணல, போட்டி இருக்கு, எனக்கு பொறாம இருக்கு, வேலைக்கு போனாலும் அங்க 2 பேர் நம்மள கார்னர் பண்றாங்க, நம்ம ரொம்ப சின்சியரா டெடிகேஷனா இருந்தா கூட நம்மள வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா ஆண்டவ புண்ணியத்துல அதெல்லாம் சரியாகும். அதற்கு அடுத்தது இல்லற வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நம்ம மிதுன ராசி யாரை கேட்டாலுமே பெருசா பீஸ்ஃபுல்லா ஃபேமிலி லைஃப்ல இருந்துன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் அஷ்டம சனின்னு ஒண்ணு நடந்துச்சு. அந்த அஷ்டம சனி நடந்த காலத்துல இருந்தே இன்னும் மீண்டு வரல. மிஞ்சி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தா கூட நடிச்சு தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா சனி ராகுவனுடைய அந்த கன்ஜெக்ஷன் வந்து பெரிய அதிர்வுகளை பர்சனல் லைஃப்ல ஏற்படுத்துச்சு. இப்ப சனி விலகிட்டார். அந்த உச்ச குரு சனியை பார்க்கிறார். அப்போ இல்லற வாழ்க்கையில் இவர்களுக்கு இருந்து வந்த சுணக்கங்கள் மாறுபடும். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி ஏற்கனவே தம்பதிகள் பிரிந்து வாழ்ந்தவர்கள் அல்லது கருத்து முரண்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3வது நபர்களால் பெரிய அனுகூலங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். புதிதாக வரக்கூடிய உறவுகள் இவங்க வாழ்க்கைக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் மிதுனத்துக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக அமைந்தே தீரும். ஏன்னா 10வது வீட்டுல பாவ கிரகம் இருந்துச்சுன்னா பொதுவா ஒரு அரசாளக்கூடிய யோகமே வரும். எஸ், அப்ப அரசியல் சார்ந்த விஷயங்களில் இயங்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய பொறுப்பும் புதிய பதவியும் புதிய புகழும் ஆண்டவன் 100% இந்த வருஷத்துல கொடுப்பார். அதுவும் குறிப்பா அடுத்த 6 மாதத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பொறுப்பு கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். சார் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா வேற ராசிக்கு மாறுறதுக்கு? தாராளமா மாறலாம். திரும்ப நீங்க ரீபர்த் எடுத்து மிதுன ராசிக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கீங்களே, பேசாம மிதுன ராசியா நீங்க மாறிடலாமா? திரும்ப ரீபர்த் எடுத்து நீங்க வந்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பெரிய பெரிய சக்சஸ கொடுக்க போகுது. Fine, sir. அதே மாதிரி குலதெய்வ அனுகூலம், தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ கோவில் போகணும். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும்னா, 1000 நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னாலும் நவம்பர் 17க்கு பிறகு 8ல ராகு வரார். 8ல ராகு வரும் பொழுது கோச்சார ரீதியாக களத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், நாகதோஷத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது புதிதாக வரக்கூடிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட கவனம், பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட கவனம். அப்படி இல்லாட்டி ஒரு தேவையில்லாத ஏமாற்றமும் மன உளைச்சலும் மிதுன ராசிக்கு ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும். பரிகாரம்னு குலதெய்வம்னு சொன்னீங்க, வேற ஏதாவது? குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா உக்கர தெய்வத்தை வழிபடணும். இவங்களுக்கு நாகதோஷம் வர்றதுனால காளி, அம்பாள் அல்லது துர்க்கையை வழிபடுவது இவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். முடிஞ்சா ஊருக்கு பக்கத்துல ஏதாவது நாகநாதர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு ஒரு படி பால் வாங்கி கொடுத்து இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சு ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு வரும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை, அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் அந்த கடவுள் நிவர்த்தி செய்து கொடுப்பார். கடகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் சார் வந்து இப்போது கடகம் வேறு, அவருக்கு வேறு நீச்சபங்க ராஜயோகம் இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்களா. உடனே கொஞ்ச நாள் எல்லாருமே வந்து நான் எப்படி நீச்சபங்க ராஜயோகம் எப்படி என்னோட ஜாதகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. ஜோக்ஸ் அப்பா, ஜஸ்ட் கடகத்துக்கு எப்படி இருக்குது அடுத்த 6 மாதம்? ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம 1000 விஷயங்கள் நீச்சபங்க ராஜயோகத்தில் கடகராசிக்கு குரு பகவான் உச்சமடைகிறார் அப்படின்னு பேசினாலும் கடந்த 3 வருட வாழ்க்கை என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் புரட்டி எடுத்துச்சு அப்படின்றத மறுக்க முடியாது. எஸ், அஷ்டமத்து சனி என்னைக்கு ஆரம்பிச்சு நடந்ததோ சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனசுக்குள்ள சுமந்து வாழ்ந்தாங்க. தனிமையில படுத்து அழுத நாட்கள் கடகத்துக்கு ரொம்பவே அதிகம். ஸோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு, ஒரு மறு தெளிவை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு உச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீச்சபங்க ராஜயோகம் என்பது எப்படி கிடைக்கும்னு சொன்னா, நீச்சம் பெற்ற கிரகத்தோடு உச்சமான கிரகம் ஒரு ஜாதகனுக்கு இணையும் பட்சத்தில் அவருக்கு நிலைக்கும் பெருவாழ்வு அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு. அப்போ நீச்சமான கிரகம் உச்சமான கிரகத்தோடு தொடர்பு பட்டா, உதாரணத்துக்கு இப்ப கடகராசியில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கும். அப்ப செவ்வாயோடு இந்த குரு தொடர்பு படும் பட்சத்துல பார்க்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் அந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். அவர்கள் இது சுயஜாதகத்துல அது இருந்துச்சுன்னா. ஸோ அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்துச்சுன்னா கடகராசிக்காரர்களுக்கு பல பாக்கியத்தையும் பல மாற்றத்தையும் பல திருப்பத்தையும் இந்த குரு நிச்சயமாக கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக அஷ்டம சனியால் கடகராசிக்காரர்கள் பட்ட எல்லா வழிக்கும் இந்த வருஷத்துல கண்டிப்பா பெரிய தெளிவு இருக்கு மேடம். ஏன்னா கடந்த ஒரு வருட காலம் 12ஆம் இடத்துல குரு, 8ல சனி, 8ல ராகு, யாரை நம்புறது எதை நம்புறதுன்னு தான் ஒரு விரக்தியான வாழ்க்கை. பல பேர் நம்ம உறவுகள் வந்து தற்கொலை எண்ண வரைக்கும் கூட முயற்சி பண்ணியிருப்பாங்க. தவறுதலான முடிவு, தவறுதலான எண்ணம், தவறுதலான சிந்தனை, தவறுதலான மன உளைச்சல், மன அழுத்தம். என்னங்க நம்பி நம்பி ஏமாந்துட்டே இருந்தா கடவுள் யாருக்காக நம்ம வாழறன்னு ஒரு விரக்தி வரும் இல்லையா?
அதை கடகராசி நிறைய அனுபவிச்சது. அப்போ எதை தொட்டாலும் தடையாகவே இருந்தது. எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் பல கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தோம். நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்களே நமக்கு பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக நம்ம ரத்த உறவுகள் நினைக்கிறவங்க கூட நமக்கு பெரிய பெரிய துரோகத்தை செஞ்சாங்களேன்னா கடகராசி வழியோட கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த குருவினுடைய எழுச்சி கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த 12 மாசத்துல நிச்சயமாக செஞ்சே தீரும். அவங்க எதெல்லாம் தொடறாங்களோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாக அமையப் போகிறது. உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய தெளிவை அடைவார்கள். சார், இந்த 3 வருஷம் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் சார், வாழ்க்கையில் இதெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடகராசிக்காரர்களே, நிச்சயமா சொல்றேன், அடுத்த 12 மாசம் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார். 6 மாசம் இல்ல 12 மாசம் உனக்கு கொடுக்குறாரு. ஏன்னா குறிப்பா குடும்ப விஷயத்துல, குடும்ப விவகாரங்கள்ல கடகராசி நிறைய கஷ்டப்பட்டாங்க. பல பேர் ஃபேமிலி லைஃபை தொலைச்சாங்க, பல பேர் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கும், பல பேர்த்துக்கு திருமணமே நடக்காம கஷ்டப்பட்டாங்க, பல பேர் தேவையில்லாத சொல் பழிக்க ஆளானாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். உறவுகளால ஏமாற்றப்பட்டவர்கள் விலகி போன உறவு இவங்களை தேடி வரும் இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி பண விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல பல போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த கடகராசிக்கெல்லாம் கை நிறைய பணவரவு கடவுள் தரப்போறாருங்க. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் இவர்களுக்கு இருக்கும். சமூகத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம் கிடைக்கும். ஒரு சபையில போனா உங்களை மதிக்காதவங்க, ஓரமா நிக்க வச்சவங்களாம் கூட முதல்ல சேர் போட்டு உட்கார வைப்பாங்க கடகராசி இனிமேல். அந்த அளவுக்கான எழுச்சி இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய தெம்போடு வாழ்க்கையை அணுகுவாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் வீடு, மனை, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலம். 5வது பார்வையா, முதல் பார்வையா குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்கு நிச்சயமாக அடுத்த 12 மாசத்துல குழந்தை பிறக்கும். அது முருகனே பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த பிராப்தம் ஆண்டவன் அருளோடு அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்கும். அடுத்த 6 மாசத்துல 7வது இடத்தை குரு பார்க்கறதுனால கல்யாண விஷயங்கள்ல இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு கடவுள் தீர்வை தருவார். இந்த 3 வருஷத்துல பல கடகராசிக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும், பல கடகராசிக்கு மனைவி தவறி இருப்பாங்க அல்லது கணவன் தவறி இருப்பாங்க, பல கடகராசிக்காரர்கள் ரிலேஷன்ஷிப்பில் அஃபேரில் போய் மாட்டி அசிங்கப்பட்டிருப்பாங்க, பல கடகராசிக்காரர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகாதவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, கோர்ட்டுக்கு போகாதவங்க கோர்ட்டு போய் நின்று இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு மாறாதான் நினைச்ச கடகராசிக்கு கடவுளர்களோடு மகத்துவம் கிடைக்க போகுது. அப்போது திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் ஆகி டிவோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப ரீஜாயின் ஆகி அவங்க ரீயூனியன் ஆகி மறுபடியும் வாழ்க்கையை தொடங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சார் டிவோர்ஸ் ஆகிடுச்சு சார், அல்லது கணவர் மனைவி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், மறுமணத்துக்கு எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக மறுமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். ஸோ விலகியவர்கள் அத்தனை பேரும் விரும்பி வரக்கூடிய சூழல் கடகத்துக்கு இந்த 7ஆம் இடத்து குரு ஏற்படுத்தும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம் இந்த வருஷத்துல இருக்கு. என்னன்னா அந்த 3 வருஷத்தோட வழியை 1 வருஷம் சரி பண்ணா அது பெரிய அதிசயம் தானே நமக்கு. உண்மையாவே இவ்வளவு கிரகநிலைகள் மாற்றத்தினால உங்களுக்கு இவ்வளவு நல்லது நடக்கும் போதே அது ரொம்ப happy. அதுவே ஒரு ஜாக்பாட் தான். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு ஜாக்பாட் கடகத்துக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடகராசிக்காரர்களே ஒரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் இந்த வருஷம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. எந்த விஷயத்தெல்லாம் நீங்க தயக்கத்தோடு ஒதுங்கி ஒதுங்கி நின்னீங்களோ இனிமேல் தயவு கூர்ந்து அப்படி இருக்காதீங்க. இது உங்களுக்கான காலம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிப்படியாக மாறும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆழமான பதிவாக இருக்கு. கடகராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னா, நவம்பர் 17க்கு பிறகு ராசியிலே கேது வரார், 7வது இடத்துல ராகு வராரு. கடகம் ஒரே ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சுட்டா வாழ்க்கையை ஜெயிச்சிருவீங்க. பர்சனல் லைஃப்ல மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நிறைய தடுமாற்றங்கள் வரும். கொஞ்சம் பாசம் காட்டிட்டா போதும், இவங்க அப்படியே பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. ஒரே ஒரு ரகசியத்தை சொன்னா 10 ரகசியத்தை 10 வித்துட்டு சொல்லுவாங்க. அதனால இந்த லவ் சார், நான் இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன். அந்த ராசி மட்டும் தான் அந்த மாதிரி, எல்லா ராசியும் தானே இல்ல. இது கடகத்துக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடம். சந்திரன் என்பது ஈர்ப்பு, சந்திரன் என்ன காதல், சந்திரன் என்பது ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சந்திரன் தான் மனோகாரகன். அந்த மனோகாரகனோடு கேது வந்து சேரக்கூடிய காலகட்டம் சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். ராசிக்கு 7ல் ராகு இருக்காரு. அப்ப அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சர்ப்பதோஷம் இவங்களுக்கு கண்டிப்பா தேவையில்லாத உறவுகளுக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தும். வெளிப்படையா சொல்லணும்னா லவ், ரிலேஷன்ஷிப்பு, அஃபேரில் ஜாகிரதையாக இருக்கணும். இதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் போதும். கடகம் மற்ற விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறும். எந்த கோவில், எந்த பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணணும்? ராசியில் கேது வந்து கடகராசிக்கு சேர்றதுனால சந்திர பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், பிடிச்ச சாமி எதுவோ பௌர்ணமி அன்னைக்கு அந்த தெய்வத்தை போய் மனதார வழிபட்டுட்டு 2 அகல் தீபத்தை
ஏற்றி வச்சு அந்த கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் பெரிய கோவிலாக இருந்தாலும் அந்த பிரகாரத்தை ஒரு 3 சுத்து சந்திரனுடைய ஒளி இவர்கள் மேல் பதியும்படி அவங்க நடந்து வந்தாலே போதும். உள்ளமும் தெளிவடையும், உடலும் தெளிவடையும். அவர்கள் இல்லத்திற்கு செல்லும் பொழுது அந்த இல்லமும் தெளிவடையக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எளிமையான வழிபாடை தொடர்ச்சியாக பௌர்ணமி ஒரு 9 பௌர்ணமி கடகராசி செஞ்சால் இந்த 9வது பௌர்ணமி முடிக்கிறதுக்குள்ளே அவர்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நிச்சயமாக வெற்றியடையும். ஸோ சிம்ம ராசி, அதாவது இந்த ஜங்கலுக்கு எப்படி வந்து கிங் அப்படின்ற மாதிரி ராசிகளுக்கெல்லாம் ஒரு கிங் வந்து சிம்மமா? அவ்வளோ வந்து ஏன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா பார்த்துருக்கோம், அவங்களும் வந்து ஒரு சிம்ம ராசி, ஆளுமை நிறைந்த ஒரு ராசின்ற மாதிரியே சிம்ம ராசி சொல்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா கூட சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு அதுவும் இப்போ அஷ்டமத்தில் சார் சனி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்களுக்கு எப்படி இருக்குது வரப்போகிற அந்த அடுத்த 6 மாதம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ராகு கேது எல்லாமே அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய வழிகளை தான் கொடுத்துருக்கு அப்படின்னே நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் ராசியில் கேது எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு கிரகண தோஷம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ கிரகணம் அப்படின்னு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக ஒன்று உடலை பாதிக்கும், அப்படி இல்லைன்னா உள்ளத்தை பாதிக்கும்னு சொல்லலாம். ஸோ அது முன்னாடி நீங்கள் சொன்ன பேரை குறிப்பிட்டவங்க மட்டும் கிடையாது, சிம்மராசியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மன உளைச்சலும் மனவலியோடும் மன அழுத்தத்தோடும் தான் கடந்த ஒரு வருட காலத்தை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான பாதை, தெளிவான பயணம் அவங்களுக்கு நிறைய உண்டு. ஆனால் இந்த காலகட்டம் ஒரு கண் இருந்தும் குருடாக இருக்கும் சார், காது இருந்தும் கேட்கல, வாய் இருந்தும் பேச முடியலன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு வழி இருக்கும். அப்போ அந்த வழிகளை அவர்கள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குரு கூட அவங்களுக்கு ஒன்றும் சாதகமாலாம் இல்லை. 1000 விஷயங்கள் ஆறுதலுக்கு பேசினாலும் சிம்மத்துக்கு குரு வந்து 12வது வீட்டில் மறைஞ்சிட்டார். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்துகிட்டே இருந்தது கடந்த 6 மாதமாக. நம்ம வாழ்க்கைக்கு எதுவுமே மாறாதா, அஷ்டம சனி வேற ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குதே நினைச்சவங்களுக்கு கடவுளுடைய அருளோடு அடுத்த 6 மாதத்தில் அற்புதமான மாற்றங்களை தருவதற்காக வருகிறது ராகு கேதுவனுடைய நகர்வு. ராசியை விட்டு நவம்பர் 17ஆம் தேதி கேது விலகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் தெளிவையும் ஒரு புதிய எழுச்சியையும் தரப்போதுன்னே நம்ம சொல்லலாம். ராசியிலிருந்து கேது விலகிட்டாருன்னா ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இருந்து ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய மனநிறைவு இருக்குமோ, ஒரு மிகப்பெரிய குளிர் பிரதேசத்துல ஒரு அகன்ற ஒரு தீக்காட்டுக்குள்ள நின்னா உடல்ல எவ்வளவு வெப்பம் கதகதப்பை கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வை சிம்மராசிக்கு கடவுள் தரப்போகிறார். அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு மிகச்சிறந்த சுப செய்தி, ஒரு சுப சந்தோஷம், ஒரு சுப திருப்பத்தை கடவுள் தருவார். நீண்ட நாளா மனதளவுல உடலளவுல இருந்து வந்த குழப்பங்கள் அத்தனையும் சிம்மராசிக்கு மாறுபட போகிறது. குரு 12ல் மறைஞ்சாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் அதிபதி 12ல் மறைவது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் தான், அதுல எந்த கெடுபலன்களும் இல்லை. 4வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் இழந்தவற்றை எல்லாத்தையும் திரும்ப மீட்பார்கள். அது செல்வமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கடவுள் வந்து அவங்களுக்கு திருப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் இந்த அடுத்த 6 மாதத்தில் ஏற்படுத்த போகிறார். பல சிம்மராசிக்காரர்கள் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். பல பேர் தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு சக்ஸஸாக மாறும். பல பேர் வந்து ஒரு டிராவலர் மாதிரியே இருந்துட்டு இருக்கிறமே, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் நிலையான ஒரு இடத்தில் குடிபெயரக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்துவார். நிறைய சிம்மராசிக்கு பெரிய பிரச்சனை ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பாங்க. பயம் நிறைய இருந்தது, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ட்ரௌமா, அது இப்போ இல்லாத விஷயத்தை நினைச்சு பதட்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருந்துருமோலாம் பயந்துட்டு இருந்தாங்க சிம்மராசி. அந்த கவலைகள் இன்னையோட விட்டுறலாம். அடுத்த 6 மாதத்தில் கடவுள் அருளோடு எத்தனை பெரிய வைத்தியம் நீங்கள் பார்த்திருந்தாலும் உடலும் மனதும் அற்புதமாக தெளிவடையும். மனபயம் போயிடும். மறைமுக எதிரி, போட்டி, பொறாமை சரியாயிடும். கடன் நெருக்கடி, கடன் பிரச்சனையில மாட்டி தவிச்ச சிம்மராசிக்கெல்லாம் பணவரவோடு கடவுள் புண்ணியத்துல வெற்றியை பெறக்கூடிய அற்புதத்தை இந்த குருவினுடைய நகர்வு ஏற்படுத்த போகிறது. அதற்கு அடுத்தது அற்புதமா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அஷ்டமத்தில் இருந்த சனியினுடைய வீரியத்தை அடுத்த 11 மாசத்துக்கு சிம்மராசிக்கு அந்த குரு பகவானுடைய உச்ச பார்வை கட்டுப்படுத்தும். ஏன்னா குரு நேரடியா 9வது பார்வையா சனியை பார்க்கறாருங்க. அப்ப அஷ்டம சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தாக்கம் குறையும். அஷ்டம சனியே நடந்தாலும் குரு பார்வையில வரும் பட்சத்துல அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும். அப்ப என்ன, அஷ்டம சனி ஒரு ஜாதகனுக்கு நடந்துச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி உறவை கெடுக்கும், இல்ல தப்பான உறவுக்குள்ள கொண்டு போய் மாட்டி விட்டுடும், இல்ல வீண் சொல்லு வீண் பழி வரும். இதுதான் நடக்கும். அப்ப இதை வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவருடைய சிக்கல் சரியாகும். காதலிப்பவர்களுக்கு காதலில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். வேற ஆணா இருந்தா பெண்களால் வரக்கூடிய பிரச்சனை சரியாகும். பெண்ணா இருந்தால் ஆணால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த உச்சகுரு பார்வையால் சரியாகும். திருமண வயசுல இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் நவம்பர் 17 வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. கோச்சார ரீதியாக அந்த கிரகண தோஷமும் அந்த சர்ப்பதோஷமும் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள்
பேசுபவர்களிடம் பழகுபவர்களிடம் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்லணும்னா, உங்களுடைய உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான பாசத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மையான அன்பையும் பாசத்தையும் காதலையும் கொடுத்தாலும் உங்களுடைய அன்பும் காதலும் பாசமும் அலட்சியப்படுத்தப்படும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி அலட்சியப்படுத்துவாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் அலட்சியப்படுத்துவாங்க, காதலனாக இருந்தால் காதலி அலட்சியப்படுத்துவாங்க, காதலியாக இருந்தால் காதலன் அலட்சியப்படுத்துவாங்க. நேற்றுக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் பெருசாக காயப்படுத்தாது. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட சிம்மராசிக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. அவங்க எதில் இருக்கிறவங்க இவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த காலகட்டத்தை அஷ்டம சனியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, போன ஒரு 1.25 வருஷமாகவே எங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்த மாதிரி தான் சார் போதுன்னு தான் சிம்மம் சொல்லும். ஏன்னா ராசியில் கேது. ஆனால் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறும். 7 இருக்கிற ராகு விலகினதுக்கு பிறகு உறவுகளுக்குள்ள இருந்து வந்த அத்தனை மோதல்களும் சரியாகும். பர்சனலா நல்ல லைஃப் இருந்தாலே நம்மளால எல்லா ஒரு விஷயமும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம் தான் உண்மை. ஆனா அந்த ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கு பெருசா கடவுள் சந்தோஷத்தை கொடுத்தது இல்லை. ஏன்னா ராசியில கேது, 7 ராகு, 8வது இடத்துல சனி, இந்த 3 கிரகங்களுமே இல்லற வாழ்க்கையை கடுமையாக சோதிக்கும். இன்னும் மனம் விட்டு சொல்லணும்னா தாம்பத்திய வாழ்க்கையை கூட இல்லற வாழ்க்கையில் தன்னோட பார்ட்னரோட இவங்க சந்தோஷமாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லலாம். பட் குரு உச்ச பார்வை வர்றதுனால அன்பும் அந்யோன்யமும் பாசமும் பற்றும் பெருகக்கூடிய காலத்தை கடவுள் தரப்போகிறார். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்கு இழந்த பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் வேலையும் இந்த வருஷத்துல கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துல கிடைக்கும். எங்க சார் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேது சார், 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சமும் பத்தல, வர்றது 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா செலவு 27,000 ரூபாய், அடுத்து 7,000 எங்க ரொட்டேஷன்ல வருது. வடிவேலு சொல்லுவாரு, பேட்டா எங்கயா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான் சிம்மராசிக்காரர்கள் அலமோதிக்கிட்டு இருந்தாங்க. பட் கவலைப்படாதீங்க, இந்த வருடத்தில் அடுத்த 6 மாசத்துல சிம்மராசி சுபவரைய செலவுகளை செய்யக்கூடிய காலமாக வரப்போகிறது. 12ஆம் இடத்த குரு நிறைய பயணம், நிறைய வெளிநாட்டு தொடர்பு, நிறைய தூரதேச பிரயாணங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். நல்ல காரியத்துக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த அடுத்த 6 மாதம் இவர்களுக்கு விதையாக போட போகிறது. சார் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எவ்வளோதான் பாசிட்டிவாக சொன்னாலும் இல்லை சார், ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது அதுதான் நம்மளை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த அஷ்டம சனி உனக்கு இருக்குப்பா அப்படின்னோடனே இவ்வளோ பாசிட்டிவ் சொன்னாலும் அந்த அஷ்டம சனி மட்டும் தான் நம்மளை உறுத்தும். ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக டிஃபைனாக இல்லை, அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வந்துடுவீங்கன்னு உண்மையாக ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் என்ன கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமான் கோயில் போயிட்டு இவங்க மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணி அந்த சனி 4 அந்த பிரதோஷ காலகட்டங்களில் தான் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த அபிஷேகத்துக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் அந்த சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்படி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா ஒரு 10 பேத்துக்கு தன்னால் முடிஞ்ச பிரசாதம் ஏதாவது வீட்டிலே கூட ஒரு சுண்டல் மாதிரி சமைச்சு கொண்டு போய் இவர்கள் கொடுக்கும்போது அந்த அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கர்ம பலன்கள் சத்தியமாக குறையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதுதான் மனதார வேண்டிக்கணும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது. ஒரு முறை போயிட்டு உங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனதார வழிபட்டுட்டு வந்தாலே போதும். அவருடைய வாழ்க்கை நிச்சயம் மகத்துவத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி சார், கன்னிராசியும் எப்படி சார்? ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஆனால் பின்னாடி இருந்துக்கிட்டு ரொம்ப பழி வாங்குற டைப் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா சார் கன்னிராசியில் இருக்கிறவங்க? இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் யாருமே என்ன கோச்சிக்க கூடாது, ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்ககிட்ட கேட்குறேன் சார். அப்படின்னு இல்லை, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழி வாங்கக்கூடிய குணம் அவங்களுக்குள்ள இருக்காது. கன்னின்னா பெண்ணுன்னு சொல்லுவாங்க, வளர்க்குறவங்களை நம்ப மாட்டாங்க, வெட்டுறவங்களை நம்புவாங்க. அதுதான் கன்னி. நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. யார் இவர்கள் மீது அதீத பற்று, அதீத அன்பு, அதீத காதலை கொடுக்கிறார்களோ அவங்கள நம்ப மாட்டாங்க. இவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. கொஞ்சம் பாசம் காட்டினா போதும் தப்பான நபர்கள்ட்ட கூட ஏமாறக்கூடிய குணம் கன்னிக்கு உண்டு. ஏன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம உறவுகளே பல பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, ஏன்னா நம்பி ஏமாந்துதான் சார் வாழ்க்கையில் நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு தான் அவங்க மனசார ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணம் கன்னிக்கு உண்டுங்க. யாராக இருந்தாலும் சரிதான், பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. எல்லாரும் செஞ்சுட்டு அதுக்குரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா கன்னின்னா பொண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வரவங்களை கூட கன்னி தானே சார், சப்த கன்னிகள் கன்னி அப்படின்னு. அதுதான் கன்னி என்பது பெண்மைக்குரிய ராசின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க டீ போட்டு கொடுத்தீங்கன்னா டீ தானே போட்டு கொடுத்தீங்க, பூஸ்டா கொடுத்தீங்கன்னு நான் கேட்பேன். பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கலன்னு பேசுவேன். சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என்ன இந்த சாம்பார் வச்சு கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். இது கன்னிக்கு தன்னிறைவை அடைகிறதுக்குரிய சூழல் யாருமே கொடுக்கறது இல்லை. அவங்க அப்படிதான் தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 6 மாதம் என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய மாதமாக அமைய போகிறது. அதுக்கு முக்கிய காரணம் 10வது வீட்டில் இருந்த குரு 11வது இடத்துக்கு வந்திருக்கு. 11ல் குரு வர்றது ரொம்பவே நல்லது. லாபகுருன்னு சொல்லுவாங்க. உச்சத்துல குரு வர்றார்.
இப்போ லாபகுருன்னு என்ன, பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகளும் கஷ்டங்களும் 100% அவர்களுக்கு விலகும். 10ல் குரு இருந்த காலகட்டம் கன்னிராசி எதில் கஷ்டப்பட்டுச்சோ இல்லையோ, வேலையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, தொழிலில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, பண விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க, பல பேர் தொழிலில் பெரிய முதலீடை போட்டு லாக் ஆகிருப்பாங்க, பல பேர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் சொல்லி சுற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க, பல பேர் பேப்பர் போட்டு ஓடிடலான்னு நினச்சவங்களாம் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 11ஆம் இடத்து குரு வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்யும். குறிப்பாக கன்னிக்கு 3வது இடத்தை உச்சகுரு பார்க்குறாரு. உச்சகுரு 3 பார்க்கும் பட்சத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். சகோதர வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுபகாரியங்களை செஞ்சு வச்சு அதால் இவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் பெரிய சக்ஸஸை கொடுக்க போகிறது. கன்னிக்கு 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்போ வீடு மன சொத்து ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அடுத்த 6 மாதத்துலேயே அது நடக்கும். ஒரு டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இவங்க பேரில் உண்டு. ஒரு வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அது தள்ளி போன வாகன பிராப்தம் இவர்களுக்கு கூடி வரும். சுய தொழில் பண்ணணும்னு நினச்சி பல நாளாக காத்துட்டு இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 5வது இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த கன்னிராசிக்கு புத்திர பாக்கியம் கடவுள் தருவார். பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் அனுகூல பிராப்தமும் இவர்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷத்துல. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமாலாம் நிறைய மாட்டி வந்தாங்க. கன்னி நம்ம யாரை கேட்டாலும் 1.5 வருஷமா பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னுவாங்க. தப்பு அவங்க பண்ணதாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் தேவையில்லாத தன்னைத்தானே மனசிறைக்குள்ள போட்டு வருத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த மன தெளிவு இந்த வருஷத்துல அவங்களுக்கு கடவுள் தரப்போறார். அடுத்த 6 மாசத்துல கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவா எந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சா நமக்கு கடவுள் வெற்றியை கொடுப்பாருன்ற ஒரு திட்டமிடல் அவருடைய வாழ்க்கைக்கு வரும். ரொம்ப முக்கியமா லவ் விஷயத்துல சிக்கலை அனுபவிச்ச கன்னிராசிக்கெல்லாம் லவ்ல ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்தாங்கன்னா இந்த வருஷத்துல ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தால் அனுகூலங்கள் கிடைக்கும். ஆணா இருந்தா பெண்ணால ஏற்றம் கிடைக்கும், பெண்ணா இருந்தா அவர்களுக்கு ஆணால் ஏற்றம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தவரால் பெரிய வளர்ச்சிகளை பார்ப்பார்கள். ஏன்னா 7ஆம் இடத்தில் உச்சகுரு பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாம் சரியாயிடும். பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்தால் இவங்களுக்கு வரும். இவங்க வாங்கின பணத்தை கடனே அடைக்க முடியலன்னு நினச்சாங்கன்னா அதை படிப்படியாக அந்த கடனை அடைச்சிருவாங்க அடுத்த 6 மாதத்தில். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் இந்த வருஷத்தில் 100% கிடைக்கும். கன்னிராசி எஸ், வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் வேணும்னா ப்ரமோஷன் கிடைக்கும். குறிப்பாக கோடி கிடைக்குன்னு நான் பொய் சொல்லி ஏமாத்துறதை விட தேவைக்கு பணம் கிடைக்கும். கை நிறைய வச்சு செலவு பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில். பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாமே மாறும். 12ல் கேது கடந்த 1 வருஷமா தன்னைத்தானே சாமியார் மாதிரி நினச்சி வாழ்ந்திருப்பாங்க பல கன்னிராசிலாம். தன்னை ஒரு ஞானி மாதிரி கூட பல பேர் நினைப்பாங்க. சில விஷயங்கள் நமக்கு அப்படியே நடக்கிறதெல்லாம் தெரியுது, நமக்கு இன்ட்யூஷனில் அப்படியே கடவுள் நம்மள்கிட்ட பேசுகிறாரு, நமக்கு எல்லாமே கிடைச்சிருதுலாம் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வத்தினுடைய பிராப்தம் அருள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறனுடைய கனவு வெற்றி அடையும். அந்த பிஆர் ரிலேட்டடாக சில பெண்டிங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அவங்களாம் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணால் இந்த டைமில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சுபவரைய செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது அவங்களுக்கு மாறுது. அதுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை திறம்பட செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 10ல் இருந்து குரு 11க்கு வர்றதும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டக சனியை உச்சகுரு பார்க்கறதும், 6ல் இருக்கக்கூடிய ராகு 12ல் இருக்கக்கூடிய கேதுவாலையும் அடுத்த 6 மாத காலம் கன்னிராசிக்கு ஒரு மகத்துவமான வருடம். அவங்க எதை தொட்டாலும் வெற்றி அடையும். இதை தான் செய்யணும்னு இல்லைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல விஷயம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை திறம்பட செயல்படுத்தி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முருகன் அருளோடு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப உண்மையாகவே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க கன்னிராசி. ஏன்னா லாஸ்ட் அந்த 1.5 இயர்ஸ் அவங்க எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க. இது அவங்களுக்கு கேட்குறது உண்மையாகவே அந்த காதில் தேன் பாயுதுன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லை கோவிலுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல ராகு வரார், 11வது இடத்துல கேது வரப்போறார். ஸோ 5ல் ராகு வந்துச்சுன்னா பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளுடைய உடலிலும் அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். 11ல் கேது வரும் பட்சத்தில் லாபம், பண விஷயங்களில், விவகாரங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்க பார்த்து பண்ணணும். கண்டகத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி 1000 விஷயங்கள் ஆறுதல சொன்னாலும் 7ஆம் இடம் என்பது காதல், காமம், களத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்கள் சார்ந்த விலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். காதல்னா காதலிப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக காதலிக்கணும். இந்த டைமில் நீங்கள் என்னதான் பேசினாலும் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன முரண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. களத்திரம் திருமண வயசில் இருக்கக்கூடியவர்கள் 1க்கு 40 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணணும். குரு 1000 பார்க்கட்டும், மழை தான், கொடை பிடிச்சாலும் கால் நனையும். அப்போ அதுக்கேற்றதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதீதமாக போய் அட்டாச் ஆகிடாதீங்க. அப்படி அட்டாச் ஆனீங்கன்னா அதில் தேவையில்லாத சில பல வழிகள் வரும். அதில் கொஞ்சம் இவங்க நிதானமாக இருக்கணும். இதுக்கு இவங்க எந்த வழிபாடுகளை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை பக்கத்தில் ஏதாவது பெருமாளுடைய சன்னதி இருந்துச்சுன்னா, ஏன்னா புதனுக்கு அதிபதி அவர் தான், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு ஒரு பொடி துளசி வாங்கி கொடுத்து இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி மனதார அந்த திருமாலை வழிபட்டுட்டு வரும் பொழுது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். சந்திரனுடைய மனைக்கு குரு வந்திருக்கிறதுனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் தரக்கூடிய அடிப்படையில் அந்த வழிபாடு அவர்களுக்கு உதவி செய்யும். துலாம் ராசி வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த துலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால எந்த டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கிற அப்படியா அந்த ராசி அவங்களோட நேச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய ராசியில முதலா இருக்கிறது அதுதான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே தராசு சரியான எடையை மட்டும்தான் காட்டும். பட் என்ன அது வாங்குறவங்களை பொறுத்து தான் இருக்கு. நம்ம சரியான எடையை காட்டினாலும் கொஞ்சம் ஏங்க பார்த்து போடுங்க, ஒரு 2 காய் சேர்த்து போடுங்க, என்ன பொன்னடையா போடுறீங்கன்னு தான் நம்மளே கேட்போம். ஸோ அப்போ எதிரில் இருக்கிறவங்க தான் துலா ராசியை வந்து எப்படி இருக்கிறாங்கன்றதை தீர்மானிக்கிறார்கள். துலாம் தராசு தட்டு, விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்திற்கும் உதாரணமாக வாழக்கூடியவர்கள் அவர்கள். எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணம் செஞ்சாலும் அந்த இலக்கில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஏற்கனவே 9ல் குரு இருந்தாரு, இப்போ 10வது இடத்துக்கு குரு வராரு. 10ல் குரு வரும்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும். சார் வேலை தொழில் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிடுமோ, அல்லது ஏதாவது சில மாற்றங்களை ஆண்டவன் ஏற்படுத்துவாரான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. துளாராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க. 10வது இடத்துல பாவகிரகமான குரு பகவான் உச்சமடைந்து வரும் பட்சத்துல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். உச்ச குரு 10ல் வந்ததுன்னா கண்டிப்பா அது பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். என்ன மாதிரியான மாற்றம்? அது ஏன் பாவகிரகம் அப்படின்னு சொன்னா, குரு வந்து சுபத்துவத்துக்குரிய கிரகம். ஆனா 10வது வீட்டுல குரு வரும்பொழுது அது ஒரு பாவராகத்தான் வேலை செய்வார். ஏன்னா 10ல் குரு வந்தா பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், பேரை கெடுக்கும், புகழை கெடுக்கும் என்பது விதிதான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உச்ச குருவாக வரும் பட்சத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பட்டத்தில் மாற்றத்தை கொடுப்பார், பதவியில மாற்றத்தை கொடுப்பார், பேர்ல மாற்றத்தை கொடுப்பார், புகழ மாற்றத்தை கொடுப்பார். உதாரணத்திற்கு வேலை இல்லாத துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். சார் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் அமையும். பண விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தட்டுப்பாடுகளும் சரியாகும். எவ்வளவு வந்தாலும் பத்தல சார், வர்றதெல்லாம் செலவா பண்ணிட்டு இருக்கிறேன், வர்றதெல்லாம் கிரெடிட் கார்டுக்கே கடனை அடைச்சிடுறேன், வர்றதெல்லாம் லோன் கட்டியே போயிடுது, வீட்டுக்குள்ள 10 ரூபா பீரோல வைக்க முடியலன்னு புலம்பின துளாராசிக்காரர்கள் இந்த 6 மாதத்தில் நிச்சயமாக பணப்புழக்கம் கையில நிறைய இருக்கும். சேமித்து வைக்கக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பார். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உச்ச குரு பார்க்கிறார். அப்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வாக்கு வன்மை அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷமான சூழல் ஏற்படும். குடும்பத்துல சுபகாரியங்களும் மங்கள வாத்தியங்களும் கொட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் கடவுள் அருளோடு நடக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நல்ல எஜுகேஷன்ல டெவலப் ஆவாங்க இந்த காலகட்டங்கள்ல. ஃபைனான்சியலி ஒரு நல்ல செட்டில்டு பொசிஷனுக்கு இந்த வருஷத்துல துளாராசி வரும். அதே மாதிரி 3ஆம் அதிபதியே குரு உச்சம் அடைகிறார். சொல்லவா வேணும், சும்மாவே துளாராசி ஆடும். இதுல 3ஆம் அதிபதி தைரிய ஸ்தானத்துக்குரிய ஒரு உச்சம் அடைஞ்சா எப்படி இருக்குங்க, 10 யானை வந்தாலும் ஏத்து நிக்கிற பலம் வரும். இதுக்கு முன்னாடி பட்ட அனுபவங்களும் கஷ்டங்களும் வழிகளையும் வச்சு அவங்க துணிச்சலோடு பல முடிவுகளை எடுத்து சாதிக்கக்கூடிய ஆற்றலை அடுத்த 6 மாதத்தில் துளாராசிக்காரர்கள் செய்வார்கள். 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் அத்தனையும் தவிடுபொடியாகும். அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். குறிப்பா துளாராசி கடந்த 5 வருடங்களா எங்கேயுமே நிலையா உட்கார்ந்து நிம்மதியா தூங்கி சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தாஷ்டமத்துல சனி 2.5 வருஷம் இருந்துச்சு 4ல். அதுக்கடுத்த 2.5 வருஷம் 5வது இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு போனாலும் ராகுவோட அது கன்ஜங்ஷன் ஆச்சு. அதுவும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. அதுக்கு அடுத்தது இப்போ 6வது இடத்துல சனி இருக்கு. அப்ப கடந்த 5 வருட காலங்களாகவே துளாராசிக்காரர்கள் வீடு இருந்திருந்தால் வீட்டை இழந்திருப்பார்கள், மண் இருந்திருந்தா மண்ணை இழந்திருப்பாங்க, வண்டி வாகனம் வச்சிருந்தா அதுல ஏதாவது ஒரு விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும். தொழில் பண்ணவங்களா இருந்திருந்தா அந்த தொழில ஏதாவது ஒரு தேவையில்லாத இழப்புகளையும் லாஸையும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் இந்த 6 மாதத்திலே பலன் தருவார். இழந்த செல்வத்தை மீட்பீர்கள். புதிய வீடு வாங்கக்கூடிய கனவு வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய கனவு வெற்றி அடையும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கணுன்றவனுடைய கனவுகள் வெற்றி அடையும். வீட்டில் ஒரு இடத்துல இல்லை சார், நாடோடி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற சார், ஒரு வீடு கிடைச்சிடாதான் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நிலையான முகவரி போட்டு விசிட்டிங் கார்டு அடிச்சு உட்காரக்கூடிய அமைப்பை கடவுள் ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடுத்தது 5வது இடத்துல ராகு வந்து உட்கார்ந்ததுல இருந்தே
பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கஷ்டம், நிறைய குழந்தை பாக்கியங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு தள்ளி போச்சு. எவ்வளவு வைத்தியம் பார்த்து கூட சில பேருக்கு கருச்சிதைவு நடந்திருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைகள் இந்த 1.5 வருஷம் அனுபவிச்சிருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் நவம்பர் 17க்கு அப்புறம் சரியாயிடும். பூர்வீக சொத்து பத்தி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சூப்பரா செஞ்சு முடிப்பாங்க. குழந்தை வரத்தை எதிர்பார்த்த தாய்மார்களுக்கு சத்தியமாக குழந்தை பிறக்கும். அந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் துலாத்துக்கு உண்டு. 6ல சனி இருக்கிறதுனால மட்டும் எதிரிகள் அதிகம் ஆவார்கள். மறைமுக போட்டி பொறாமை இருக்கும். நிறைய சூழ்ச்சி துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும். அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பழகிறோன்றதுல கொஞ்சம் நிதானமா இருங்க. பண விஷயம் விவகாரங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 10ல குரு ஒரு விஷயத்துல நல்லதுன்னு நான் சொன்னாலும் 10ஆம் இடத்து குரு ஈசனார் ஒரு 10லே திருவோட்டிலே இறந்துன்னதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சிவபெருமானே 10ல குரு வரும் பொழுதுதான் திருவோட்டு எடுத்து யாசகம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இது உச்ச குருவா இருக்கிறதுனால 1000 விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுன்னு நானே சொன்னாலும் தேவையில்லாத 6ஆம் இடத்து சனி விரயங்களை கொண்டு போய் சேர்க்கும். அன்வான்டான கடன் வாங்குறதுக்கு தூண்டும். அப்ப அதிலெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்றது, கேம் விளையாடுறது, ஆன்லைன் சூதாட்டம், ட்ரேடிங்ல போய் ஒரே நாள்ல போட்டு 10 லட்சத்தை கொண்டு வரன்றது, இது சார்ந்த விஷயங்கள்ல தயவு கூர்ந்து ஈடுபடவே கூடாது. எம்எல்ஏ மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் என்டர்டைன் பண்ணுவாங்க. இதுலயும் போய் சிக்கிக்க கூடாது துலாராசி. அப்போ நேர்மையா நீதியா சரியான பாதையில பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க வெற்றியை தரப்போகிறார் அந்த உச்சகுரு. அதே மாதிரி திருமண விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். கல்யாண வயசுல இருந்தா கல்யாண பேச்சு எடுத்தா சக்சஸ் ஆயிடுங்க. ஏற்கனவே ஃபேமிலியில நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ல ஓடிக்கிட்டே இருக்கும் சார். நம்புறவங்களாம் ஏமாத்துறாங்க. நாங்க யாரை நேசிச்சாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது சார், எங்களுக்கு கல்யாணம் தடைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்கெல்லாம் நிச்சயமாக திருமண பிராப்தத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறார். தம்பதிகள் டாம் அண்ட் ஜெரியா இருக்கிற கணவன் மனைவி கூட இனிமேல் ரொம்ப ஒத்துமையா அன்போட சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தந்தை வழி சொத்து பத்துக்கள் ஏதாவது வரணும்னா துளாராசிக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது இருந்துச்சு துளாராசிக்காரர்களுக்கு. 11ல கேது இருக்கும் பட்சத்துல கடந்த ஒரு வருஷமா லாபத்தையே பார்க்காம அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் நவம்பர் 17க்கு அப்புறம் நிகர லாபம் பார்ப்பார்கள். துளாராசிக்காரர்களே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 17க்கு அப்புறம் கேது குருவோட சேர்றாரு. 10வது வீட்டில் பாவ கிரகம் வந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிச்சயமா ஒரு அரசு பதவி, அரசு பொறுப்பு, அரசு புகழ் உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தத்துல அடுத்த 6 மாதம் ரொம்பவே ஒரு அற்புதமான மாதமாகத்தான் அமைய காத்திருக்கிறது. அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது மட்டும் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். உண்மையாவே துலா ராசிக்காரங்க நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல நல்ல விஷயங்களா தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருமே நவம்பர் 17க்காக இப்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போ பரிகாரம் என்ன? எந்த கோவிலுக்கு போகணும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு 4வது வீட்டுல ராகு வருவார். அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது அலைச்சல்கள் ஏற்படும். இடமாற்றம் வரும் சில பேர்த்துக்கு, ஊர் மாற்றம் சில பேர்த்துக்கு வரும், எல்லை மாற்றம் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ல சனி இருக்கிறதுனால முன்னாடி சொன்னவங்க கிட்ட ஒரு வார்த்தை, எதிரி சத்துரு பிரச்சனைகள் ஏற்படும். மறைமுக போட்டி பொறாமைகள் வரும். சூழ்ச்சி துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப இதுல இருந்து அவங்க வெளிவரதுக்கு காவல் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். காவல் தெய்வம்னா கருப்பு சாமியை கும்பிடலாம், சுடலமாட சாமியை கும்பிடலாம், ஐயனாரப்பனை கும்பிடலாம், அல்லது வாளேந்து நிற்கக்கூடிய எந்த கடவுளை அவர்கள் வழிபட்டாலும் அவர்களுக்கு துணையாக இருந்து அந்த 6ஆம் இடத்து சனியால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை தட்டி தூக்கி தவிடுபடி ஆக்கிடுவாங்க. இவங்களுக்கு மனோதிடத்தோடு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அனுகூலத்தை ஏற்படும். ஸோ அதை மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்குள்ளே பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு பெரிய தைரியத்தோட நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. இந்த விருச்சிகம்ன்றது இல்ல குடுக்குன்னு பேசிடுவாங்க. டக்குன்னு எதுவா இருந்தாலும் யோசிக்காம பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களோட நேச்சர் அந்த மாதிரின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? விருச்சிகத்தை எல்லாருமே நீங்க பார்த்த பார்வை முழுக்க முழுக்க விருச்சிகம்னா தேளு கொட்டிடுவாங்கன்னு தான் பார்த்துருப்பீங்க. ஆனா விருட்சிகம் என்பது தேல் மட்டும் கிடையாதுங்க. விருட்சிகம்னா ஆலமரம், தலை விருட்சம். இந்த ஆலமரம்ன்றது எப்பொழுதுமே தனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் வாழ வச்சுட்டு கடைசியில் அது பாவியா போயிடும். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்களும் அப்படித்தான். விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க யாருக்கு எதை செஞ்சாலும் அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்தவங்களுக்கு பெரிய வெற்றி அடையும். ஆனா இவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. தனக்காக வாழணும்னு நினைச்சாலும் அதுல தடையை மட்டும்தான் சந்திச்சிருப்பாங்க. தேலுன்னு நம்ம சொல்றோமே, எந்த தேல் நம்மளை இயற்கையா கடிக்குதுங்க? தேல் விதியேன்னு ஓரமா தான் ஒதுங்கி போவோம். பார்க்குற நம்ம சும்மா இருக்கோமா? அது கடிச்சிட போது நம்ம தானே அதை நசுக்கிறோம் கொடுக்க. அப்ப அதே மாதிரி தான் விருச்சிக ராசியில் பிறந்த அவர்கள் கடந்த ஒரு வருடமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டாங்க.
வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்தீங்க. விதியேன்னு நான் ஒதுங்கி போனேன் சார், என் மேலதான் சார் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்குகள் வந்ததுன்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல பர்சனல் லைஃப் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. 8ல குரு இருக்கக்கூடாது. இவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களாலே ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். யார் மீது அதீத அன்பு காதலோடு பயணப்பட்டாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும். இதை வெளியே கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. தனிமையில படுத்த அழுத நாட்கள் அதிகம். ஏன்னா 6, 8, 12 அமர்ந்திரும் மற்ற கோள்கள் வீரிட்டு செல்லும் காலம் விரயங்கள் வீடு அமைக்கும். 8ல குரு இருந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்துல தேவையில்லாத ஏகப்பட்ட செலவு விருச்சிக ராசி பண்ணுச்சு. உற்றது ஒரு களவு போவும் ஊரிட்ட சண்டை நேரிடும்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வச்சிருந்தாலும் காணாம போயிருக்கும், அல்லது ஒரு பொருளை இழந்திருப்பார்கள். ஊரிட்ட சண்டை நேரிடும். தகுதியற்றவர்கள்லாம் வாசப்படி வந்து நமக்கு ஒரு பேச்சு பேசிட்டு போவான். பக்கத்து வீட்டுக்காரன் நேத்திக்கு வாங்கினேன்னு கையெழுத்து கும்பிட்டவன்லாம் இன்னைக்கு அவன் போறான் பாடுறா அப்படின்னு பேசியிருப்பான். பாரிட்டு விரட்டும் பின்னே பல பிணி கருமங்கள் சேரும். என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் உடம்புல ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு சாமி, ஒண்ணு போனா ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு சூழ்ச்சி என்ன சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிதான் விருச்சிக ராசி மன உளைச்சலோட கடந்து போயிருப்பாங்க. ஊரிட்ட அத்தனை பேருடனும் கொடும்பகை உருவாயிடுச்சு. தகுதி இல்லாதவங்க பேசியிருப்பாங்க, நல்லா பேசினவங்க எதிரியா மாறி இருப்பாங்க, சூழ்ச்சி துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அஷ்டம குரு விலகி 9ல வந்துட்டார். இப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். அவர்கள் தொடங்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி அடையும். விருச்சிக ராசி நீங்க யார் பார்த்தாலும் சரிதான், அடுத்த 11 மாசம் உங்களுக்காகவே வருது. 6 மாசம் இல்லைங்க, அடுத்த ஒரு வருஷம் முழுக்க நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வெற்றி அடைய போகிறது. குறிப்பா உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்காக வாழ நீங்க தொடங்கணும். அதுல குறிப்பா முதல் விஷயம், ராசியை குரு பார்க்கறது பெரிய ஒரு ஸ்பெஷல் மேடம். ஏன்னா குருச்சந்திர யோகம் ஏற்படும். உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும், சிந்தனை தெளிவடையும். எந்த பாதையில போனா நம்ம ஜெயிக்க முடியும், எந்த விஷயம் நமக்கு சரி தப்புன்றது அந்த குரு கண்டிப்பாக உணர்த்துவார். 2ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்ப குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல் சரியாகும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகும். பண விஷயங்கள், விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். பொருளாதார முன்னேற்றம், மேன்மை கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சியை கடவுள் கொடுப்பார். 3ஆம் இடத்தை நேரடியா குரு 7வது பார்வையா பார்க்கிறார். அப்போ ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய முயற்சிகளை துணிச்சலா செஞ்சு அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல விலகிய நண்பர்கள் விரும்பி வருவாங்க. சகோதர வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாக போகிறது. 4ல ராகு இந்த 1.5 வருஷமா சூனிய வச்ச வீட்டுல வளர மாதிரி வாழ்ந்திருப்பாங்க விருச்சிக ராசிலாம். பல பேர் இடம் மாத்தலாமா, வீடு மாத்தலாமா, எல்லை மாத்தலாமா, வண்டி வாகனம் மாத்திக்கலாமான்னு நினைச்சிருப்பாங்க. எதையுமே மாறி இருக்காது. எதையாவது ஒண்ணு மாத்தலாமா, மாறி இருக்கே முடியாது. வாடகை வீட்டுல இருந்தா சொந்த வீட்டுக்கு போகணும்னு பல நாள் நினைப்பாங்க, முடியாதுங்க. வீடு கட்டி நிறைய பேருக்கு பெண்டிகள் நின்று இருக்கும். நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி மாளாது. நிறைய வாகன விபத்துகளை 1.5 வருஷத்துல அனுபவிச்சிருப்பாங்க. பாக்குற விருச்சிக ராசி பல பேர் அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. தாய்க்கு உடல் நலத்துல பிரச்சனை வந்திருக்கும், அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பாங்க. ஏன், பல பேர் தாயை இழந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. 4ல ராகு அந்த அளவுக்கு வாட்டி எடுத்தது. அர்த்தாஷ்டம ராகுனுடைய தாக்கம் நவம்பர் 17க்கு அப்புறம் மறையுது. ராகு 3ல வராரு. விருச்சிகத்துக்கு பெரிய யோகத்தை செய்ய போறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். பெரிய ஜாக்பாட் அடிக்கும் இந்த காலகட்டங்கள்ல. எதிரிகள் அத்தனை பேரும் தவிடுபொடியாவான். யாரெல்லாம் சூழ்ச்சி துரோகம் பண்ணானோ அவர்களே இவரிடத்தில் சரணடைவார்கள். பஞ்சமஸ்தானத்துல சனி இருந்தாலும் நேரடியா குரு உச்சமடைந்து பார்க்கிறார் சனி பகவான. அப்ப திடீர் பாக்கியம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை இருந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கும். பிள்ளைய நினைச்சு வருத்தமா இருக்குன்னா கவலைப்படாதீங்க. எதன் மீது உங்களுக்கு கவலை இருந்துச்சோ உங்க பிள்ளைய நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. பெற்றோர்கள் பெருமைப்படுற அளவுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுக போட்டி பொறாமைகள் விலகும். சூழ்ச்சி துரோகங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. கடன் நெருக்கடி, பொருளாதார சுமையில மாட்டின விருட்சங்கள்லாம் அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சிரும். சார் கல்யாண வயசுல இருக்கும் சார், கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, அடுத்த ஆள் பார்க்கலாமா, 100% உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். சார் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த வரனுக்கு எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக மறுமணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த பர்சனல் லைஃப்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுல இருந்து அத்தனை வழிகளும் ஆண்டவன் அருளோடு சரியாகும். 9ல குரு உச்சமடைகிறார். 9வது இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அதிர்ஷ்டன்றது ஒன்றும் கிடையாது. அதிர்ஷ்டம்னு எடுத்துட்டாலே நம்ம ஆள் ஃபுல்லாக லாட்ரிக்கு போயிடுவாங்க. லாட்ரி தான் அதிர்ஷ்டம். அப்படி இல்லை. 100 ரூபா ஒரு இடத்துல கிடைக்க வேண்டியது 1000 ரூபா கொடுத்து அனுப்புனா அதிர்ஷ்டம். 1000 ரூபா வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கையில் கொடுத்து அனுப்புறது அதிர்ஷ்டம். எதிர்பார்க்காத ஒண்ணு கிடைக்கிறது அதிர்ஷ்டம். ஒரு சின்ன வேலையை நீங்க எதிர்பார்ப்பீங்க, கடவுளர்களோடு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 10,000 சம்பளம் கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல 30,000 கொடுப்பாங்க. ஒரு சாதாரண பொறுப்புக்கு போலான்ற இடத்துல கூப்பிட்டு ஒரு டிஎல் அவங்கள மாற்றி உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல அந்த ஒரு பிராப்தம் அமையறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை தர அற்புதமான வருஷம் இந்த வருஷம். இதை எல்லாரும் நீங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள்.
உண்மையாவே விருச்சிக ராசி கேட்கட்டும். இவ்ளோ நாள் நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கு. அதுவும் நீங்க சொல்லும்போது இன்னுமே வந்து எங்களுக்கு கிடைச்சிடும் அப்டின்ற ஒரு நம்பிக்கையே பிறந்திருக்குன்னு நெனைப்பாங்க. இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கோவில், பரிகாரம் ஏதாவது இருக்குமா? நவம்பர் மாசம் 17 வரைக்கும் நாள்ல ராகு இருக்கிறதுனால, வாகன விபத்துகளை தவிர்ப்பதற்கும், அம்மாவனுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறதுக்கும், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத அலைச்சல்கள் இல்லாம இருப்பதற்காகவும், ராகு கேது வழிபாடு இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும். ஸோ ராகுனாலே அம்பாள் பெண் தெய்வம்னு நம்ம சொல்லுவோம். அப்ப துர்க்கையை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம். உக்கிரமா இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு எந்த தெய்வத்தை வேணாலும் சாமி கும்பிடலாம். அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை மனதார வழிபட்டு 2 விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வரும் பொழுது ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கமும் நிச்சயமாக குறையும். விருச்சிக ராசி இந்த வருஷம் முழுக்க நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. சூப்பரா இருக்கு டைம். தயவு கூர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கன்றதான் என்னுடைய அன்பு வேண்டும். தனுசு வந்து வெச்ச குறி தப்பாது. ஏதாவது நாங்க எய்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசி. உண்மையாவே அவங்களுக்கு ஏத்த மாதிரியே எல்லாமே. ஏன்னா தனுசு வந்து ராமரோட வில்லு அம்பு குறிக்கிறது, அர்ஜுனரோடது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. தனுசுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த 6 மாசம்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு வந்து உச்சம் அடைந்திருக்கிறார் இந்த வருஷத்துல. 4ஆம் அதிபதியும் உச்சம் அடைஞ்சிருக்கார் நம்ம பேசக்கூடிய அந்த நேரத்துல. ஆனாலும் குரு வந்து 8ல மறைஞ்சிருக்கார். பொதுவா அஷ்டமத்துல குரு இருக்கிறது ஆகாத ஜாதகருக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். யாரோடு பழகுகிறீர்கள், யாரை நேசிக்கிறீங்க, எந்த விஷயத்துல யாருக்கு பணம் கொடுக்குறீங்கன்றதுல மட்டும் ஜாகிரதையா நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா 8ல குரு வந்துச்சுன்னா வீண் சொல்லு, வீண் பழி, வீணா பேர் கெடுன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையை சொல்லணும்னா உங்க மனசாட்சிக்கு சரியில்லைன்னு நினைக்கிற விஷயத்த செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. 4ல சனி, 3வது இடத்துல ராகு, அப்போ ஏற்கனவே 9ல கேது. அப்போ என்ன, அப்பா வழி உறவுகள்லையும் தேவையில்லாத மனசு கஷ்டம் வரும். நிறைய நம்பிக்கை துரோகம் ஏமாற்றத்தையும் பார்ப்பாங்க. 3ல ராகு இருந்தனாலவே நண்பர்கள் ஏமாத்திருப்பாங்க, ரத்த சம்பந்தமான உறவுகளால ஏமாற்றம் வந்திருக்கும். 4ல சனி, அர்த்தாஷ்டம சனியும் பெருசா சாதக பலன்களை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் தனுசுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, ராசி அதிபதி உச்சம் அடைகிறது கடவுள் புண்ணியத்துல உடலையும் மனதையும் பயங்கர வலிமையா மாத்தும். கடந்த காலத்துல கத்துக்கிட்ட பாடத்துல இருந்து வாழ்க்கையை திறம்பட நடத்தி வெற்றியை அடையக்கூடிய வருஷமாக அடுத்த 6 மாதம் அவங்களுக்கு அமைய போகுது. அதுல முதல் விஷயமா குடும்பஸ்தானத்தை சமசப்தமமா குரு பார்க்கிறார். அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் சரியாகும். சார் வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனையா இருக்கு சார், வீட்டுல இருக்கவே முடியல சார், என்னதான் நாள் முழுக்க அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போறேன், போனதுக்கு அப்புறம் எனக்கான மரியாதை கூட அந்த குடும்பத்துல கொடுக்கலன்னு சொல்லி குமுறிய தனுசு ராசி பல பேர் உண்டு. அப்ப அந்த குடும்பத்துல அங்கீகாரமும் மரியாதையும் கௌரவமும் தனுசு ராசிக்கு கிடைக்கும். பண விஷயங்கள்ல பண விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தட்டுப்பாடுகளும் சரியாகும். என்னதான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் என் தேவைக்கு எனக்காக பயன்படுத்திக்க முடியலையே, அடுத்தவங்களுக்கு தானே நான் செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு புலம்புன தனுசு ராசியெல்லாம் தனக்காக வாடுவதற்குரிய காலமாக அடுத்த 6 மாதம் அவர்களுக்கு இருக்க போகிறது. மனசளவுல சில விஷயங்களை தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா என்னால செயல்படுத்த முடியல. சில காரியங்கள் கடைசி வரைக்கும் வந்துச்சு சார், யார் பேச்சே கேட்டு நான் அதை செயல்படுத்தாமலே விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்ச தனுசு ராசியெல்லாம் திறம்பட சுய தொழிலை தொடங்கக்கூடிய வருடமாக அடுத்த 6 மாத காலம் இருக்கும். ஏன்னா தொழில் சாணத்துக்குரியவர் குரு உச்சமடைந்து நேரடியா தொழில் சாணத்தை பார்க்கிறார். தொழில் காரகன் சனி பகவானும் அங்க இருக்கார். தனுசு ராசிக்காரர்களே நீங்க தொடங்குற ஸ்டார்ட் அப் எதுவா இருந்தாலும் அது சக்சஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நாளா பழைய வண்டியை மாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்கிடுவாங்க. ஏற்கனவே வீடு கட்டி பெண்டிங்ல இருக்கிற வீடெல்லாம் அவங்க அழகா இந்த வாட்டி ரீஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. பல பேர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வருஷ கணக்கா நினைக்கிறாங்க, இன்னைக்கு இந்த டைல்ஸ் மாத்துவோம், மேல ஓட்ட மாத்துவோம், பெயிண்ட் அடிப்போம்னு சொல்லி. ஆனா அதை செயல்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 6 மாசத்துல அதெல்லாம் திறம்பட செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தடைப்பட்ட காரியங்களை தடையில்லாம முடிக்கிறதுக்குரிய உத்வேகத்தை அடுத்த 6 மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சார நிகழ்வுகள் அவர்களுக்கு கொடுக்கும். தாய்க்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளை குறைப்பார்கள். தாயோடு இருந்த முரண்கள் சரியாகும். பல தனுசு ராசிக்காரர்கள் சொந்த ஊர் சொந்த நாட்டை விட்டு வெளியில இருந்தவங்கலாம் திரும்ப பூர்வீகத்துக்கு சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு வரக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். அதற்கு அடுத்தது 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்களும் பாதிப்புகளும் விலகும். விலகிய நண்பர்கள் எல்லாம் விரும்பி வருவார்கள். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா திருமண வயசுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ல் குரு உச்சம் அடைகிறதுனால கெட்டி மேல சத்தத்தை கடவுள் காட்டுவார். காதலர்களுக்கு நிச்சயமா நிறைய பேருக்கு காதல் கைகூடக்கூடியதாக இருக்கும். தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நலத்துல ஜாகிரதையா பார்த்துக்கணும். 9ல கேது இருக்கிறதுனால அப்பா எது சொன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பா கூட எந்த விஷயத்தையும் கொஞ்சம் தர்க்கத்துல ஈடுபடக்கூடாது. அவங்க ஒன்று சொன்னா சரின்னு மட்டும் போங்க. நவம்பர் 17 வரைக்கும். நவம்பர் 17க்கு பிறகு தந்தையினுடைய உடல்நலம் தெளிவாகும். பூர்வ புண்ணியம் பூர்வீகத்துல ஏதாவது சொத்து பத்து வரணும்னா இவங்களுக்கு தானா அதெல்லாம் வரக்கூடியதா இருக்கும். வேலை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா வேலை அமையக்கூடியதா இருக்கும்.
பிஸ்னஸ் பண்ணி பெரிய லாஸ்லேயே போதும் சார் லைஃப், எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியலையா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் பார்க்கக்கூடிய வருடமாக அடுத்த 6 மாத காலம் அவர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள் வெற்றி அடையும். தூரதேச பிரயாணம் பண்ணுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கக்கூடிய சக்ஸஸ்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஏற்றி கொடுக்குன்னு சொல்லலாம். அயன சயன போகத்தையும் குரு பார்க்கறதுனால தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு இல்லற வாழ்க்கையில கூட ஃபுல்ஃபில்டான லைஃப்பை நான் வாழல அப்படின்னு நினைச்ச தனுசு ராசிக்கெல்லாம் ஆண்டவன் அருளோடு நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுக்க போகிறார். குறிப்பா 8ல் குரு மறைந்திருந்தாலும் அந்த உச்ச குருவினுடைய பார்வை 12ஆம் இடம் சொல்லக்கூடிய தெய்வஸ்தானத்தை பார்க்கறதுனால இறைவனுடைய அருளோடு இந்த வருடத்தில் வரக்கூடிய அடுத்த 6 மாதத்தை மிக அற்புதமாக கடத்தக்கூடிய காலமாக தனுசு ராசிக்கு இருக்க போகிறது. அர்த்தாஷ்டமத்தினுடைய சனியை குரு பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியே உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல இருக்காது. ஸோ எந்த விஷயத்தையும் துணிச்சலோடு தொடங்குங்க. உங்களுடைய ராசிநாதனே உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால பெரிய சக்சஸை நீங்க பார்ப்பீங்க. ஒருவே தனுசுக்கு வந்து 7.5 முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் டாப் நாச்சா தான் அவங்களுக்கும் இருக்கும். இவங்களுக்கு வழிபட வேண்டிய கோவில் பரிகாரம்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையா இருக்கணும். முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, யார்கிட்ட பேசுகிறோம் பழகிறோன்றதுல ஜாகிரதையாக இருக்கணும். 8ல் குரு வந்துச்சுன்னா வீண் சொல், வீண் படி, வீணா பேர் கெடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே இருந்தாலும் சரிதான், அந்த குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி வியாழக்கிழமை அன்னைக்கு போட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 2 விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டலாக படைச்சு கொண்டு போயிட்டு அந்த எம்பெருமானுக்கு படைச்சிட்டு இவங்க கையால் ஒரு 10 பேத்துக்கு தானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த வழிபாடை செய்யும் பொழுது அஷ்டம குருவோட தாக்கம் நிச்சயமாக விலகும். முடிஞ்சா அதே மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சனி பகவானுடைய திருக்கோயில் ஏதாவது பக்கத்துல இருந்தாலும் ஒரு முறை ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை பிரார்த்தனை பண்ணி இவங்க கையால் ஏதாவது ஒரு சுண்டல் தானமா கொடுத்து வழிபடும் போது இந்த 2 விஷயத்துல இருக்கக்கூடிய தாக்கங்களும் 100% குறையக்கூடியதா இருக்கும். இந்த மகரம் வந்து அவங்களுக்கும் இப்போ 7.5 வந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சனியோட சொந்த வீடு மகரம் அப்படின்ற வந்து ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது இல்லையா? ஸோ இப்போ மகரம் கம்ப்ளீட்டா வந்து சனி பகவான் வெளில வந்துட்டார். அப்போ அவங்களுக்கும் வந்து டாப் நாச்சா, அவங்களுக்கும் அடுத்த 6 மாசம் சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 12 ராசிகளில் முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு குறிப்பாக 7.5 சனி எப்போ தொடங்குச்சோ அந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருஷ வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வழியை தான் கொடுத்துச்சு. 8 வருஷத்தில் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும், வார்த்தையை கூட நான் மாற்றி பேசியிருக்க மாட்டேன். ஏன் என் தங்கச்சி கூட அடிக்கடி கேட்பாங்க, ஒரே பலனாகவே இருக்கேன் மகர ராசிக்கு கடகராசிக்குன்னு கேட்பாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், கிரகம் மாறினாதானம்மா நான் மாற்றி பேசுறதுக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கான வழிகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிச்சோம். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லி கூட நான் பார்த்துருக்கேன், இன்னும் உயிர் மட்டும்தான் இருக்கு இந்த உடம்புல, உயிர் மட்டும்தான் மிச்சம். மகரம் என்பது கர்ணன் பிறந்த ராசிங்க. நம்பி வந்துட்டீங்கன்னா உயிரை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பாசம் காட்டினா போதும், பைத்திய மாதிரி பழகக்கூடிய குணம் மகரத்துக்கு உண்டு. ஆனா அந்த அன்பும் பாசமும் காதலால தான் கடந்த 8 வருஷம் சித்திரவதைப்பட்டு போராடி இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு 8 வருஷத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாடத்தை வச்சு அடுத்து வரக்கூடிய 12 வருடத்தை தீர்மானிக்கிறதுக்காகவே இந்த குரு வந்திருக்காரு உச்சத்துல. அப்ப அடுத்த 6 மாத காலம் என்பது மகர ராசிக்காரர்கள் 12 வருஷத்தினுடைய வாழ்க்கையை வாடுவதற்குரிய அடித்தளத்தை போட போகிறது. குறிப்பா ராசிய சம சப்தமமா குரு பார்க்கறதுனால உடம்புல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ, நமக்கு மனநலம் பாதிச்சிருச்சோ, நம்ம எடுக்கிற முயற்சிகள் தோல்வியா போகுதோ, அல்லது நம்மளால எதுவுமே முடியலையே அப்படின்னு நினைச்சு மகர ராசிலாம் அப்படியே முடங்கி போயிருந்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கம் இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. அந்த வழிகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. புதிய தெம்பு, புதிய தன்னம்பிக்கை, புதிய எழுச்சி, புதிய மாற்றத்தோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ராசி மகர ராசி. அதுலயும் லாபஸ்தானத்துல குரு பார்க்கிறாருங்க. லாபத்தை குரு பார்க்கும் பட்சத்துல இழந்த அத்தனை பணமும் இவர்களுக்கு வரும். இந்த 8 வருஷத்துலாம் லட்சத்தை இழந்த மகர ராசி அதிகம், கோடி இழந்தது அதிகம். சூதாட்டத்துல விட்டுருப்பாங்க, அல்லது தேவையில்லாத தொழில போய் பணம் போட்டிருப்பாங்க, அல்லது நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தோம் திருப்பி வரலன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க, அல்லது சொந்தக்காரனுக்கு நல்ல ஒண்ணு கொடுத்தோம் சார் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி போராடி இருப்பாங்க. அப்படி எந்த வகையிலெல்லாம் இந்த 7.5 சனியில பணத்தை இழந்தார்களோ அத்தனை வகையிலும் அவர்களுக்கு கடவுள் இந்த லாபத்தை குரு பார்க்கறதுனால 100% பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்க போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தைரியத்தோடு, புதிய தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகளை எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார்கள். ஏன்னா 6ல் குரு வந்த காலம்லாம் 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுங்க. 6ல் குரு வந்துச்சுன்னா நம்ம காலுக்கு கீழே நம்ம தலையை வச்சுக்கிட்டா எவ்வளவு வலி அனுபவிப்போமோ அந்த வலிகளை அத்தனையும் மகர ராசி அனுபவிச்சது. சொல்ல முடியாத வலி, சொல்ல முடியாத ரணம், சொல்ல முடியாத சித்திரவதைகளை இதயத்துல சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. 6ஆம் இடம் எதிரியால பிரச்சனை, சத்துரு பிரச்சனை, கடன் பிரச்சனை.
சார் கௌரவமாக வாழ்ந்தேன் சார், கஷ்டம் தெரியாது சார், எனக்கு அழுக தெரியாது சார், என்ற மகர ராசிலாம் கண்ணீர் விட்டு பைத்திய மாதிரி குமரி அழுதுருப்பாங்க. ஆனால் அந்த வழி எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கெல்லாம் கடவுளர்களோடு இந்த வருஷத்துல பெரிய வெற்றி. 7ஆம் இடத்தில் குரு, 7ல குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கார். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கணவன் மனைவியால பல பிரச்சனைகளை 8 வருஷத்துல சந்திச்சவங்களாம் ஒன்னா சேருவாங்க. சார் ஏற்கனவே இந்த 8 வருஷத்துல ஃபேமிலியை தொலைச்சிட்டேன் சார், அடுத்த வாழ்க்கை அமையுமான்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வாழ்க்கை அமையும். சார் காதலே இல்லை சார், மறுத்து போயிருக்கு சார், யாரை நேசிக்கிறது யார் மேல பாசம் வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி வாழ்ந்த மகர ராசி எல்லாம் என்னெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்ச மகர ராசி எல்லாம் கண்டிப்பாக காதலில் வெற்றி பெறப் போகிறீர்கள். லைன்ல நிப்பாங்களோ 100% எல்லாரும் தேடி வருவாங்க மகர ராசி. அந்த மாதிரியான ஒரு அனுகூலங்கள் எல்லாம் கடவுள் தருவார். கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் சரியாகும். நீண்ட நாளா அடைக்க முடியாத கடன் அடைப்பீங்க. கிரெடிட் கார்டு லோன் இருந்துச்சுன்னா சரியாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். அதற்கு அடுத்தது அப்பா வழி சார்ந்த உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீகத்துல சொத்து வரணுமா கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப முக்கியமா மகர ராசிக்கு ஒரு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் இந்த வருஷத்துல கிடைக்கும். ஏன்னா அந்த குரு வந்ததுல இருந்து அந்த உச்சகுரு ராசியை பார்க்கறதுனால மிகச்சிறந்த பலன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் அதிபதி உச்சமடைகிறார். தெய்வீக வழிபாடு பலனடையும். 8 வருஷத்துல ஏத்தனை விளக்கெல்லாம் இனிமேல் எரிய ஆரம்பிக்கும். சார் போகாத கோவில் இல்லை, போடாத விளக்கு இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, 7.5 சனி நடந்தப்பெல்லாம் 1000 பூஜை பண்ணி கூட ஒண்ணுமே நடக்கலன்னு புலம்புனீங்கல்ல. ஆனா இந்த 12ஆம் இடத்தினுடைய உச்சகுரு கண்டிப்பாக அத்தனை வேண்டுதல்களையும் சத்தியம் இந்த ஒரு வருஷத்துல கொடுக்க போறார். அந்த செஞ்ச அந்த அத்தனை நற்பலன்களும் இப்ப உங்களுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக பிரதிபலனை அனுபவிப்பார். சூப்பர். விரய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சுபவிரயங்களை செய்ய போறாங்க. அயன சைன போகத்துக்குரிய குரு உச்சமடைகிறதுனால தூக்கத்தை இழந்த மகராசிக்காரர்கள் நிம்மதியா தூங்குவாங்க. இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய சுகத்தை கூட பார்க்கலன்னு நினைச்சவங்க எல்லாம் கணவன் மனைவி அந்யோன்யத்துக்குள்ள போவாங்க. அதற்கு அடுத்தது மூத்த சகோதர வழிகள்ல இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து மோதல்கள்லாம் மாறி அவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளையும் சுபகாரியங்களையும் இவர்கள் நடத்தி வைத்து சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். ஒட்டுமொத்தத்துல மகராசிக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி, மறுதெளிவு. இந்த 7.5 சனியில் இழந்த அத்தனை செல்வங்களையும் நல்ல வளங்களையும் நிம்மதியையும் மகரம் கண்டிப்பா பெறும். இனிமேல் யாரெல்லாம் உடஞ்சு போயிருக்கீங்களோ கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கான காலம். 7ல குரு உச்சம், அடிச்சு தூள் கிளப்புங்க. நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மட்டும்தான் வரப்போகுது. இந்த நேரத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்கன்றதான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மிதுனம் சொன்னல, மகரத்துக்கு மாறிக்கிறேன் நானு பேசாம. ஏன்னா இவ்வளோ நற்பலன்கள் வந்து நீங்க எல்லாத்தையும் விட மகரத்துக்கு தான் ஜாஸ்தி சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. இவங்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டாங்க, நிறைய கோவில்களும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த 6 மாசம் ஏதாவது பரிகாரம் பலன்கள் ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பண்ண வேண்டியதுன்னு ஏதாவது இருக்குமா சார்? ஏன்னா அவங்களே நிறைய பண்ணியிருப்பாங்க இல்லையா? 1000 விஷயங்களை மகராசிக்கு நல்ல விஷயங்களை சொன்னாலும் 2வது இடத்துல ராகுவும் 8ல கேது இருக்கிறது கோச்சார ரீதியா நாகதோஷம்னு சொல்லுவாங்க. வாக்குஸ்தானத்துல ராகு இருந்துச்சுன்னா பேசுற வார்த்தைகள்ல கவனம். மகரம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி வெகுளியா பேசிடுவாங்க. மகராசிக்காரங்கள்ட்ட போய் நீங்க ஒரு கதையை சொன்னா போதும், 14 கதையை உங்களை நம்பி சொல்லிடுவாங்க. இனிமேல் அப்படி இருக்காதீங்க. யாரை நம்பி எதை பேசுறீங்கன்றத கொஞ்சம் பார்த்து பேசணும். டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபோன்லையா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நீங்க எந்த விஷயத்தை ஒரு சபையில கன்வே பண்ணா கூட சுற்றம் தெரிந்து பேசுவது ரொம்ப நல்லது. 8ல் கேது இருக்கிறதுனால 1000 நல்ல விஷயங்களை சொன்னாலும் தவறுதலான தொடர்பும் உறவுகளும் மகர ராசியை தேடி வரும். ஆணா இருந்தா பெண்களால் ஈர்க்கப்படுவீர்கள், பெண்ணா இருந்தீங்கன்னா ஆண்களால் ஈர்க்கப்படுவீர்கள். அந்த ஈர்ப்பு தவறுதலான ஈர்ப்பாக இருந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டி நீங்க வழி அனுபவிச்சிடக்கூடாதுன்றதை மட்டும் உங்களுடைய நண்பனா ஓப்பனா நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு, பொறுமையோடு, கவனத்தோடு செயல்பட்டா போதும். அதுக்கு எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு கால வேளையில பக்கத்துல இருக்கக்கூடிய காளி கோயில் ஏதா இருந்துச்சுன்னா, ராகுக்கு எது தோஷம் இருக்கிறதுனால காளி கோயில் அல்லது சர்பத்தோடு இருக்கக்கூடிய அம்மன் திருக்கோவில்கள் அல்லது நாகநாதர் கோவில் எங்க இருந்தாலும் ராகு கால வேளையில போயிட்டு ஒரு படி பால் வாங்கி கொடுத்து அந்த சாமிக்கு உங்க கையால ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அல்லது அபிஷேகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களால முடிஞ்ச ஒரு பொருள் நீங்க அந்த சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த ராகு காலத்தில் ஒரு 2 தீபத்தை மனதார ஏற்றி நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்வில் அந்த சர்ப்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அதை மட்டும் நீங்க மறக்காம செய்யுங்க. உறவுகள்கிட்ட மட்டும் பார்த்துருங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொற்காலம் தான். கும்ப ராசி, கும்பம் எங்க போனாலும் பூர்ண கும்ப மரியாதையோட தானே அவங்கள வரவேற்பாங்க. ஸோ கும்பத்துக்கும் அந்த மாதிரி இந்த அடுத்த 6 மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஸோ பூரண கும்ப மரியாதையோட வரவேற்பாங்கன்னு நம்ம கும்பராசியை சொன்னா அவங்க நம்ம மேல கோபம் தான் படுவாங்க. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழக்கூடிய ராசி. இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் எப்பொழுதுமே ரொம்ப பெருசாக தான் அவங்க யோசிப்பாங்க. பட் கடந்த 5 வருஷ காலம் என்பது கும்பராசிக்கு அந்த செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் வெற்றியை கொடுத்ததான்னா இல்லை.
கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனா அதை முடிவு பண்ணாங்களான்னா கிடையாது. அதுல இந்த லாஸ்ட் 1.5 வருஷம் கும்பராசி பட்ட கஷ்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜென்மத்துல ராகு வந்ததுல இருந்து, ஜென்ம சனி நடந்த காலகட்டத்துல இருந்து, இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்ச 2 மாசம் ஆகுதுங்க. பாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்ன்னே நம்ம வச்சுக்கலாம். உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நிறைய வலிகளை அனுபவிச்சாங்க. மனச்சிறைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு தவிச்சுங்க. எந்த முடிவையும் தெளிவா எடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. 7.5 சனி ஒரு 5 வருஷமாவே அவங்க வாழ்க்கையில போட்டு படாத பாடு இல்லை. ஒரு வரியில சொல்லணும்னா, இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சார். பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் தான் மிச்சம் இருக்குன்னு சொன்ன ராசியில கும்பராசியும் ஒண்ணு. பாத சனி. பாத சனி இப்போ ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. சனி பகவான் பாதத்திற்கு வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் கும்பராசி. எப்போதுமே சனி பகவான் அந்த ராசி விட்டு பாத சனி விலகும் போது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு தானே போவாரு. சனி எப்பவுமே நல்லதை மட்டும்தான் கொடுப்பாருங்க. சனி கொடுக்கறது என்னன்னா நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. சனி நீதி நேர்மை நெறிப்படுத்தி வாழணும்னு சொல்றாரு. பட் நம்ம மனசு அப்படி இல்லையே. நான் 10,000 சம்பளம் வாங்கினாலும் கார் வாங்கலாம் 10 லட்சத்துலன்ற எண்ணம் எனக்குள்ள வருது இல்லையா? அப்ப அது நானே போய் எனக்குள்ள ஒரு ட்ராப் வச்சு மாட்டிக்கிறது தான். அப்ப சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உயரம் என்ன, உங்கள் வாழ்க்கைக்கு எது சரி, நீங்க எதெல்லாம் முயற்சி பண்ணணுன்றதெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. எப்பா நீ எல்லாரையும் நம்பி ஏமாந்துடாதுன்னு. அதுவும் கும்பராசிக்கு இனிமேல் சொல்லி தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த 5 வருஷம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அப்பா மாதிரி இருந்து உங்களை செதுக்கி வச்சிருக்காரு. இந்த 5 வருஷத்தை வச்சுதான் நீங்க 6 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில கும்பராசி இருக்க போகுது. அதுல முக்கிய காரணம் குரு 6ல வந்து மறையறாருன்னு சொல்லி கும்பராசிக்காரர்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா லாபத்துக்கு அதிபதியும் 2ஆம் அதிபதியும் உச்சமடைகிறது கும்பராசிக்கு மிகப்பெரிய பலம். 6ஆம் இடத்தில் குரு மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் முதல் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 குரு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு ஒரு பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் அடுத்த 6 மாதத்தில் பெற்று தரும். அவங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில்ல ஒரு பெரிய அழுத்தமா இருக்கு சார் அப்படின்றவங்களுக்கு தொழில்ல பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் போட்டு ஒர்க் பண்ற அளவுக்கான ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை கடவுள் கொடுப்பாரு. யூடியூபர்ஸுக்கு பெரிய யோகமா இருக்கும். ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றவங்க வேற மாதிரியான விஷயங்கள் ஆன்லைன்ல சார்ந்து இயங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அனுகூல பிராப்தத்தை கடவுள் ஏற்படுத்துவார். அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழை கும்பத்துக்கு இந்த வருடம் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்ப பொருளாதார மேன்மை ஏற்படும். இந்த 7.5 சனியில எது அடி வாங்குச்சோ இல்லையோ ஃபைனான்சியலி ரொம்ப அவங்க உடஞ்சு போயிருப்பாங்க. 5ம் காணல 50ம் காணல 5 லட்சமும் பத்தலன்னு சொல்லி கும்பம் பாடாப்பட்டு இருக்கும். ஆனா அந்த வழியிலிருந்து மீண்டு வந்து 10 ரூபா கை நிறைய வச்சு செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் தருவார். ரொம்ப முக்கியமா 12ஆம் இடத்தை அயன சயன போக ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான இல்லற வாழ்க்கை இது எல்லாத்தையும் கடவுள் தருவார். ஏன்னா இது இல்லாம தான் அவங்க ரொம்ப தவிச்சாங்க. அதுலயும் பர்சனல் லைஃப் வந்து செதைச்சு எடுத்துருச்சு இந்த 5 வருஷம். கல்யாணம் ஆனவங்களா இருந்து வயசுல பெரியவங்களா இருந்தா உடல் ரீதியான பிரச்சனை வரும் பார்ட்னர்ஸ்குள்ள. யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் இன்னும் நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். கணவனை மனைவி சந்தேகப்படுவாங்க, மனைவியை கணவன் சந்தேகப்படுவாங்க, அல்லது அவங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கும். என்னதான் நான் நேசமா நேசிச்சா கூட அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு இப்போ வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லுவாங்க. என்னதான் நான் கடைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்ல வந்தாலும் ஒரு தண்ணி மொண்டு கொடுக்குறாளா பாத்தியா அப்படின்னு இவரு அப்பா சொல்லுவார். அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள் கும்பராசிக்கு நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி நிறைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இந்த 5 வருஷத்துல சந்திச்சிருப்பாங்க. இவங்க யாரை நேசிச்சாங்களோ அவங்க தான் பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 7ல கேது, ராசியில ராகு, 2ல சனி. அப்ப உறவுகளால ஏமாந்துருப்பாங்க. பல கும்பராசிக்காரர்கள் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கோம். பல கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாண வயசுல இருந்து வரன் பார்த்தா கூட கூடி வந்திருக்காது. அப்ப இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் சரியாகும். நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டா மிகப்பெரிய விடுதலைங்க. 7.5 சனியை விட பெரிய போராட்டம் ராசியில ராகு இருக்கிறது. அப்ப அந்த கிரகண தோஷம் விலகும். ஏன்னா மனப்பதட்டம், மன உளைச்சல், மன அழுத்தம், மனக்குழப்பம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது ராகு. ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்க மாட்டாங்க. நிறைய இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் அவங்களுக்குள்ள உண்டு. நம்ம வாழ்க்கை எப்படிதான், நம்மளால இது செய்ய முடியாது. பல கும்பராசிக்காரர்கள் பார்த்துருப்பீங்க, பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பழைய முகம் தெளிவு இருக்காது. உடல் உறுப்புகளில் மாற்றம் வந்திருக்கும். பல பேருக்கு முடி கொட்டியிருக்கும் இந்த காலத்துல. பல பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். பல பேருக்கு முகப்பொலிவு போயிருக்கும். ஆனா இந்த ராகு வெளியில வந்ததுக்கு பிறகு பழைய தேஜஸ் திரும்ப வரும். பழைய மாதிரி இவங்க எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சு வாழணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த உத்வேகத்தோடு இவர்கள் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு தெளிவை இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும். உண்மையாவே இவ்வளோ தாக்கங்கள் வந்து அந்த கும்பராசி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னும் போது உண்மையாவே கொஞ்சம் டெரரா தான் சார் இருக்குது. பாவம் அவங்க இந்த 5 வருஷத்துல நிறைய அனுபவிச்சுட்டாங்க. பட் 2ஆம் அதிபதி குரு உச்சமடைந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாருமா. 7.5 சனி அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களை ஒண்ணுமே பண்ணாது. 7.5 சனி இல்லாத காலம், ஜென்மராக இல்லாத காலம், குடும்ப வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தெளிவு தரப்போகுது, சந்தோஷத்தை தரப்போகுது கடவுள். குடும்பத்துல நல்ல காரியம் பண்ண போறாங்க.
பண விஷயங்கள்ல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல கல்வியில பெரிய முன்னேற்ற பலன்களை ஆண்டவன் ஏற்படுத்துவான். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகினதுக்கு பிறகு நவம்பர் 17க்கு அப்புறம் புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியமும் புதிய தெம்பும் இவர்களுக்கு ஏற்படும். நேத்திக்கு செயல்படுத்தணும்னு நினைச்சு இந்த 5 வருஷம் 7.5 சனியில எதெல்லாம் செய்ய முடியலன்னு நினைச்சாங்களோ அடுத்த 6 மாதத்தில் அவர்கள் அதை விரைந்து செய்து முடிப்பார்கள். 3வது நபர்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். ஸோ 6வது இடத்துல கும்பராசிக்கு குரு மறையிறார். பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல ஜாகிரதையா இருக்கணும். உடல் நலத்தில் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். இந்த காலகட்டங்களில் அக்கம் பக்கம் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஜாகிரதையா இருக்கணும். மறைமுக போட்டி வரும், மறைமுக பொறாமை சூழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாண விஷயங்கள் விவகாரங்கள்ல நவம்பர் 17 வரைக்கும் எந்த முடிவுகளையும் எடுக்க வேணாம். கல்யாண பேச்சு ஏதாவது பேசினா தேவையில்லாத பிரேக்கப்ல போய் முடியும். காதலர்களா இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருங்க. கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் மறைக்காம சொல்லணும்னா தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள காலங்கள் ஈடுபடுத்தும். நவம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா அதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வந்துடலாம். அதே மாதிரி கும்பத்துக்கு வேலை, தொழில், பணம் விஷயங்கள்ல பெரிய வெற்றி சக்சஸ்லாம் உண்டு. நிறைய லாபம் பார்ப்பீங்க. தொழில் தொடங்கணும்னு நினைச்சா இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்கலாம். ஸ்மால் ஸ்கேல்ல தொடங்கி பண்றது ரொம்ப நல்லது நவம்பர் வரைக்கும். நவம்பருக்கு அப்புறம் நீங்க பல பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய சக்சஸை கடவுள் கொடுப்பார். ஒட்டுமொத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு நவம்பருக்கு பிறகு ராகு உடம்புல இருந்து விலகிறது ஒரு பெரிய நல்ல விஷயத்தையும் நல்ல தெளிவையும் தரும். 7ல் இருக்கிற கேது 6ல் போய் மறைகிறதும் ரொம்ப நல்லது செய்யும். 1000 இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானத்தோட பொறுமையோட கவனத்தோட இருந்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுன்றது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ இந்த கும்பராசி ஏதாவது பரிகாரம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் போல இருக்கு. ஸோ இவங்களுக்கு பரிகாரம் கோவில் அப்படின்னு ஏதாவது இருக்கு? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய திருக்கோவில் எந்த கோவில் பக்கத்துல இருந்தாலும் 7.5 சனி பாத சனியா நடக்கிறதுனால ஏதாவது ஒரு 3 நவதானிய சுண்டலை செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுண்டல், பச்சை பயிரோ, ஒரு மொச்சக்கொட்டையோ அல்லது ஒரு மூக்கடலையோ அதெல்லாம் ஒரு 3 சுண்டலா கலந்து கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கோயில்ல இவங்க கையால ஒரு 10 பேர்த்துக்கு தானமா அந்த சுண்டலை கொடுக்கணும். அந்த தானத்தை சுண்டலை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி மனதார அவர்கள் அந்த சனி பகவானை வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் நிச்சயமாக குறையக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை மட்டும் செஞ்சாலே போதும், நல்லா இருப்பீங்க. நவம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 1000 விஷயங்களை நான் எதிர்மறையாக சொல்கிறேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம். கொஞ்சம் நீங்கள் நிதானமாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், யார் மேலேயும் அதீத அன்பு, அதீத பற்று, அதீத நம்பிக்கையை மட்டும் இந்த காலத்தில் வைக்காம இருங்க. அதே மாதிரி 6ல் குரு இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லைகள் அதிகமாகவும் பேசுகிறவங்க பழகிறவங்க கொஞ்சம் அகெயின்ஸ்டாக மாறுவாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஆண்டவன் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை நிறைய செய்வார். இந்த மீன ராசி அவங்களுக்கு இப்போ ஜென்மத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்ல சார்? ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷத்துல அவங்க பார்க்காத சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த 3 வருட வாழ்க்கை என்பது மீனராசிக்காரர்களுக்கு நிறைய லைஃப்ல லெசன்ஸாக கற்றுக் கொடுத்தாரு கடவுள். ஏன்னா மீன் எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டுங்க. சின்ன விஷயத்தை கூட பெரிய அளவில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அவங்கன்னே சொல்லலாம். பட் என்ன, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவாங்க. மீன் வந்து நம்ம பார்த்துருப்போம், தூண்டி முள்ள போடும் பொழுது அது சோப்பு நுரைய போட்டாலும் எடுக்கும், நாக்கு பூசை போட்டாலும் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள ஈஸியாக ஏமாற்றி வாங்கி சாப்பிட்றலாம் மீனராசியை. பட் எல்லாருக்கும் செஞ்சுட்டு தனக்காக வாழாத போனது தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய வழியை கொடுத்தது கடந்த ஒரு 3 வருஷமாவே. ஸோ மீனராசிக்காரர்கள் இனிமேல் அன்போடு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, மிகச்சிறந்த நேரம் இப்போ வந்திருக்கு. 5வது இடத்துல குரு உச்சமடைகிறார். ராசிநாதன் உச்சம் அடைகிறது 7.5 சனியினுடைய அத்தனை வழிகளையும் போக்க போறார். ஏன்னா ராசியவே குரு பார்க்கிறார், சனி பகவான குரு பார்க்கிறார். அப்போ மனசளவுல எதெல்லாம் குழப்பமாக மீனராசிக்காரர்கள் நினைத்தார்களோ அது அத்தனையும் அவர்களுக்கு வெற்றி அடையும். நான் இப்படி இல்லை சார், ஆனால் இந்த 3 வருஷம் நான் முடங்கி போயிட்டேன் சார், நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் சார், ஆனால் இந்த 3 வருஷத்துல என்னால் நினைக்கவே முடியல சார், நான் ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் தீபமாக பிரகாசிக்குது, எனக்கான ஒரு விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறேன், அதில் தடைகளை மட்டுமே தான் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்ச மீனராசி எல்லாம் இறைவன் அருளோடு மிகப்பெரிய வெற்றியினுடைய உயரத்தை தொடப்போகிறீர்கள். குறிப்பா குடும்ப விவகாரங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். பண ரீதியான விஷயங்கள்ல மீனராசிக்கு இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் சரியாகும். உங்கள் வார்த்தைக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். இந்த 3 வருஷமா அலட்சியப்படுத்தப்பட்டாங்க மீனராசி. எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அவமானம், வீட்டுக்குள்ள அவமானம், சொந்த பந்தத்துக்குள்ள அவமானம், நம்ம யாரெல்லாம் நல்லவங்க நம்பி பேசுகிறோமோ அவங்களாலே பெரிய வழிகள், பெரிய மன உளைச்சல்கள், இது எல்லாத்தையும் அனுபவிச்சு குமுறி போனவங்க. எப்படின்னா ஒரு நேர்மையானவங்களை நீங்கள் காயப்படுத்தினா அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும், அந்த வலியை மீனராசி அனுபவிச்சாங்க. அப்போ எல்லாத்துக்கும் தகுதியானவர்களாக இருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள்.
அப்ப அந்த வீரியத்தோட எங்கு இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ, எந்த விஷயத்துல இவங்க இழந்தாங்களோ, எந்த வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்பட்டாங்களோ, அது அத்தனையும் அடுத்த 6 மாதத்தில் கடவுள் நிச்சயமாக கொடுக்க போகிறார். அதே மாதிரி ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, புதிய எழுச்சியோடு பல காரியங்களை தொடங்குவார்கள். இதுவரைக்கும் தொழில் தொடங்கணும்னு நினைச்ச மீனராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க 10 கடைகளை போட்டு 100 பேர்த்த வேலைக்கு வைக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் தருவார். ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறனுடைய கனவு இந்த வருஷத்துல கண்டிப்பா 6 மாசத்துல நனவாகும். சார் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம்னு பாக்குறேன் சார், கடைசி வரைக்கும் போகுது, லோன் தள்ளி தள்ளி போகுது சார், வேலைலாம் பார்த்துட்டு வந்துரு சார், எடுக்க முடியலன்னா கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துல அந்த வாகன பிராப்தம் இவர்களுக்கு கூடி வரக்கூடியதா இருக்கும். இந்த 6 மாசத்துல வீட்டுல ஒரு மங்கள காரியங்கள் சத்தியமா நடக்குங்க. ஒரு மனையில மங்கள வாத்தியங்கள் முழங்கக்கூடிய சூழலை ஆண்டவன் ஏற்படுத்துவான். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பிராப்தமும் புத்திர பாக்கியமும் இந்த வருஷத்துல கிடைக்கும். தீராத நோயில யாரெல்லாம் தவிச்சாங்களோ அவங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த நோய் எல்லாம் சரியாகும். ஆன்சைட்டி இருக்கு சார், டிப்ரெஷன் இருக்கு சார், ஸ்ட்ரெஸ் இருக்கு சார், ட்ரௌமாவில மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், கடந்த காலத்தோட வழியே என்னால் மீண்டு வர முடியல சார் அப்படின்னு நினைச்ச மீனராசி எல்லாம் தவிடு அப்படியே பகலவனை கண்ட பனி போல ஜம்முடு மாறி வந்து உங்க உடம்பும் மனசும் சரியாகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா கல்யாண வயசுல இருந்தும் இந்த 3 வருஷமா எத்தனையோ வரன் பாக்குறேங்க ஐயா, நாங்க பாக்குறவங்கலாம் கல்யாணம் கூடி வந்துருது, எங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு நினைச்சவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே இந்த 3 வருஷம் 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே கருத்து மோதல்களும் பிரச்சனையுமா தான் இருக்கும். கணவன் பாசமா இருந்தா மனைவி ஏத்துக்க மாட்டாங்க, மனைவி அன்பா இருந்தா கணவனால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா மாற்றுப்பாலினத்தால் பல்வேறு நெருக்கடிகளையும் மீனராசி அனுபவிச்சிருக்கும். பட் அந்த வழிகள்ல இருந்து கடவுள் மீட்டு கொண்டு வந்து இல்லற வாழ்க்கையை நல்லறமாக மாற்றுவார். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் கடவுள் புண்ணியத்துல கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. இந்த காலகட்டங்கள்ல விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட வழக்கை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அம்சங்களை கடவுள் தருவாருங்க. நீண்ட நாளா அடைக்க முடியாத கடனை அடைப்பார்கள். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த எல்லா சிக்கலும் சரியாகும். சார் நான் பணம் கொடுத்துட்டேன், ஏமாத்திட்டாங்க, எனக்கு இந்த வர வேண்டிய பணம் வருமானா கண்டிப்பா வரும். அதற்கு அடுத்தது அப்பா வழி சொத்து பத்து எதாவது இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழல்களை கொடுக்கும். இந்த காலத்துல ஒரு திடீர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மீனத்துக்கு இருக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துலேயே. அதற்கு அடுத்தது 10ஆம் அதிபதி உச்சம் அடைகிறாருங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கான பலனை பட்டத்தின் அடிப்படையில, பதவி அடிப்படையில, புகழ் அடிப்படையில கடவுள் தருவார். பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சார் ஒரு நல்ல ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா கிடைக்கும். பிசினஸ்ல பெரிய அளவுல வரணும்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்களா, பெரிய சக்சஸ் கிடைக்கும். பண விஷயங்கள்ல விவகாரங்கள்ல பெரிய அளவு புகழை கடவுள் சேர்ப்பார். பல மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வழி இருக்கும். நான் புண்ணியம் மட்டும் தானே பண்றேன், என்னையா போட்டு பொலன்னு பொழக்குது நேரம், இந்த 3 வருஷம் சனி போட்டு வாட்டி எடுத்துட்டாருன்னு நினைச்சிருப்பாங்க. கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறார். நீங்க பண்ண புண்ணிய பலன்கள் அத்தனையும் இந்த அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துல மீனராசி நிச்சயமாக அனுபவிக்கும். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிகரித்து இவங்க கையால 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் தருவார். 12ல ராகு இப்போதைக்கு இருக்கிறதுனால வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணம், வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும். பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் இப்போ திருப்ப நீங்கள் சப்மிஷன் பண்ணுங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரொசீட் பண்ணி கடவுள் புண்ணியத்தில் பிஆர் கடவுள் ஆண்டவன் அருளோடு கிடைக்கும். வெளிநாடுகளில் தொழில் தொடங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறனுடைய கனவுகளும் நிச்சயமாக 100% வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். 7.5 சனி ஜென்ம சனியே நடந்தாலும் ராசியை குரு பார்க்கறதுனால ஜென்ம சனியினுடைய வீரியம் நிச்சயமாக குறையும். நல்ல விஷயம் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை தாராளமா தொடங்கி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடியதா இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுதும் இவங்களுக்கும் இந்த பரிகாரங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கோவில்கள்னு ஏதாவது இருக்குமா சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜென்ம சனி 1000 விஷயங்கள் நம்ம குரு பார்க்குதுன்னு சொன்னாலும் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அடைமழையா இருந்தாலும் உடம்புல கால் நனையும், தண்ணி பட செய்யும். கொடை மாதிரி குரு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் குறைவதற்காகவும் ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறைவதற்காகவும் பௌர்ணமி காலகட்டங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சாமி, ஏன்னா சந்திரனோடு சனி சேருது, சனின்னா இருட்டு, சனின்னா மந்தன், உங்களுடைய எண்ணம் தெளிவடையணும், சிந்தனை
சிந்தனை தெளிவடையணும், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெளிவடையணும்னா உங்களுக்கு பிடிச்ச கோயில் எதுவோ பௌர்ணமி அன்னைக்கு போங்க. அந்த கோவில்ல மனதார சாமி கும்பிட்டுட்டு 2 அகல் தீபத்தை ஏத்தி வைங்க. அந்த கோவில் பிரகாரத்தை அழகா சந்திரனுடைய ஒளி மேல படுற மாதிரி நடந்து வந்து ஆத்மார்த்தமா வழிபடுங்க. உங்க உடம்புலயும் மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இந்த வழிபாடை தொடர்ந்து ஒரு 9 பௌர்ணமிக்கு இவங்க செஞ்சா போதும். ஆண்டவன் புண்ணியத்துல 9வது பௌர்ணமி முடியறதுக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மீனராசிக்காரர்களே ரொம்பவே நல்ல நேரம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 6 மாசத்தை நீங்க நல்லா பயன்படுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிலடங்காத மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் திருப்பத்தையும் நிச்சயம் பார்ப்பீர்கள் அப்படின்றதுல மாற்றுக்கிறது. ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.